God is, dead things cannot remain dead. Wherever God is, dead things cannot remain dead. ஆண்டவர் எங்க இருக்கார், அங்க மரித்தது மரித்ததா இருக்காது. அசைவு ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எத்தனை மனிதர்கள் என்னை குறித்து பேசினாலும், இதுவரைக்கும் காரியம் அசையாம இருந்தாலும், இந்த கூட்டத்துல ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார்னு சொன்னாங்கன்னா, பக்கத்துல யாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, கை தட்டினா யாரும் அசிங்கமா நடப்பாங்கன்னு நினைக்காதீங்க. ரெண்டு கையை தட்டி come on, open your mouth and shout hallelujah and receiving people, receiving people, receiving people, receiving people, receiving people, receiving people. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூட எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த நாள்ல உங்களுக்கு முன்னதாக இருக்கிற வியாதிகளை கர்த்தர் அசைக்கிறார். உங்களுக்கு முன்னதாக இருக்கிற தடுக்கிற எரியோர்களை கர்த்தர் அசைக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை கர்த்தர் அசைக்கிறார். உன் குடும்பத்துல சமாதானத்தை கெடுக்கிறது கர்த்தர் அசைத்து போடுகிறார். நான் உன் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் தீமை காணவைகள் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள். விசுவாசிக்கிறவங்க இப்படி கை தட்டக்கூடாது, வேற மாதிரி கையை தட்டி, my God always plans the best thing for me and I am here just to receive that. He has already prepared my blessings. ஏற்கனவே அவர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். வாங்க மட்டும்தான் பிரதர் வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க உங்க முகத்திலே தெரியணும், உங்க முகத்திலே தெரியணும். சந்தோஷமா கையை தட்டி சத்தமாவுராமே, 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 சத்தத்தை உயர்த்தியோராமே. ஆமென் சொல்லுங்க. Whatever is impossible to you is possible with God. சத்தமாவுராமே. Whether it is 3 days or 10 days or 1 year or 5 years or 10 years, 5 நாளோ 3 நாளோ 10 வருஷமோ 5 வருஷமோ 50 வருஷமோ, இதுவரைக்கும் நடக்காததை ஆண்டவர் செய்ய போகிறார். சத்தமாவுராமே சொல்லுங்க பார்க்கலாம். I tell you, your waiting period is over. Come on people, are you there? Come on, just flow with me guys, just flow with me. I say again, your waiting period is over. You are into the season of harvest. You are into the season of harvest. You are into the season of revival. You are into the season of miracles. அற்புதங்களின் காலங்களில் காலெடுத்து வைத்திருக்கிறீங்க. அறுவடையின் காலங்களில் காலெடுத்து வைத்திருக்கிறீங்க. சுகத்தின் நாட்களில் காலெடுத்து வைத்திருக்கிறீங்க. Let me tell you, man cannot push you forward, but Holy Spirit is pushing you forward. இதுவரைக்கும் மனிதர்கள் அசைக்க முடியாதது பரிசுத்த ஆவியானவர் இந்த ஊழியத்தில் I believe that God is going to push the ministries some forward. எத்தனை பேருக்கு சொல்றது விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு காதுல விழுது சத்தியம் உண்மைன்னு சொல்லுங்க. God is going to push you forward. God is going to push you forward. God is going to push you forward. Hallelujah. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். You know what? Man cannot repair you because you are not a product produced by man. மனிதர்கள் உன்னை சரி செய்ய முடியாது, ஏன்னா மனுஷன் உன்னை கண்டுபிடிக்கல. Only God can repair your life. Let me tell you the repairing anointing. Come on, believe that people. இந்த கூட்டத்துல தூரம் போனவர்கள் ஆண்டவர் மறுபடியும் இழுத்துட்டு வருவார். சர்ச்சை விட்டு ஓடினவங்களை மறுபடியும் உள்ள கொண்டு வருவார். சபைக்கு விரோதமாய் செயல்படுறவங்களை உள்ள கொண்டு உட்கார வைப்பார். இதுவரைக்கும் மனிதர்களை அல்ல, இனி ஆண்டவரை மாத்திரமே கனப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த சபையில எழுப்புவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அபிஷேகம் பெற்றவங்க விசுவாசிக்கிறவங்க எல்லாம் சும்மா வாயை மூடிட்டு கை தட்டக்கூடாது, வாய்களை திறந்து yes it is true, it is going to come on it is going to come over me. என் மேல இது வருகிறது, இந்த தீர்க்க தரிசனம் எனக்கு தான் சொல்றவங்க நல்ல ரெண்டு கரங்களை தட்டி சத்தமா ஆமே ஆமே amen say amen. G minor ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. ஹalleluya. ஆமா, எனக்கு 28 வயசு தான். உங்க முன்னால நின்னு இவ்வளவு சவுண்ட் போட்டுட்டு இருக்கேன். இங்க குறைஞ்சது ஒரு I think there must be people 200 more than 200 people here. குறைஞ்சது உங்க சத்தம் என் சத்தத்தை விட அதிகமா இருக்கணும். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஒரு ஆமென். ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Good Shepherd AG, we are going to give the best to the Lord in these 5 days. 5 நாட்கள் ஆண்டவருக்கு மகிமையான காரியத்தை செய்ய போறோம். விசுவாசிக்கிறோம். Yes.
நாமளே ஆண்டவருக்கு பெஸ்ட் கொடுக்க நினைக்கும் போது ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படி கை தட்டினா ரொம்ப கம்மி காட்டும். எனக்கு ஆண்டவர் பெஸ்ட் செய்ய போறார். எனக்கு ஆண்டவர் மகிமையானதை செய்வார். மகிமையான தேவன் எனக்கு மகிமையானதை செய்வார்னு சொல்றவங்க நல்ல ரெண்டு கையை தட்டி ஓ ராதா சாகாத்து சொல்லுங்க. உண்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. சொல்லுங்க வெட்கப்படல. போன வருஷம் ஞானஸ்தானம் எடுத்தவங்கள கையை உயர்த்தி சொல்லுங்க வெட்கப்படல. ஆண்டவர்களுக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாரா? இந்த சபைக்கு வந்த பிறகு ஆண்டவர்களுக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாரா? மிராக்கிள்ஸ் நடந்திருக்குதா? ஆண்டவர் உங்க வீட்டுல குடி இருக்கிறாரா? உங்க உள்ளத்துல சமாதானம் வந்து இருக்குதா? சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Have you experienced the salvation? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நிச்சயமாக எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்றவங்க சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. சத்தமா தயவென்னை கைவிடல. சத்தமா உம்மை நம்பி சத்தமா உம்மை தயவென்னை சொல்லுங்க. வெறும் கையாய் கடந்து சென்றேன் இரு பரிவாரங்கள். As you sing, the miracle begins. கடந்து சென்றேன் இரு பரிவாரங்கள். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஏல் எல்லோகே சொல்லுங்க. ஏல் ஓ பாராகா ஷாகாதோ ஓ மரியாந்தனா சந்துரே. எஸ் ஓ பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறார். ராதா காஷாகாதோ எல்லோகே. வண்டர்ஃபுல். எல்லாம் எழுப்பி நின்னுங்க, வேகமா எழுப்பி நின்னுங்க. இப்போ கவனிங்க. உம்மை நம்பி வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்யணும் பெண்கள்லாம்? என்ன பண்ணணும்? ஸ்டைல் டாமல் மாண்டுச்சாயா? கன்னத்துல கை வச்சு சொல்லுங்க வெட்கப்படல. ஆண்டவரே அப்படி பண்றவங்க மாத்திரம் 2016 வெட்கப்படவே கூடாது. இப்ப கன்னத்துல வச்சு சொல்லுங்க வெட்கப்படல. வெரி குட். தயவென்னைன்னு சொன்ன ஆண்கள்லாம் மீசையோ திருக்கி கைவிடல. சொல்லுங்க. சிரிச்செல்லாம் அனுப்பக்கூடாது. சிரிக்க மாத்திரம் செஞ்சீங்கன்னா 1 மணி ஆகும் கூட்டத்தை முடிக்கிறதுக்கு. நல்லா ஒத்துழைச்சிங்கன்னா கரெக்டா 9:30 மணிக்கு விட்டுருவோம். அப்படி மீசை திருக்கி சொல்லுங்க கைவிடல. கையை உயர்த்தி அசைங்க. வெறும் கையாய் கடந்து வந்தே சொல்லுங்க. இரு பரிவாரங்கள். சத்தமா இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. 1 2 3 go. எல்லோகே எல்லோகே எல்லோகே. 1 2 3 jump. எல்லோகே எல்லோகே எல்லோகே. எல்லாம் கொஞ்சம் குதிச்சு எல்லோகே எல்லோகே எல்லோகே. எல்லோகே everybody எல்லோகே எல்லோகே எல்லோகே. உம்மை நம்பி வந்தேன் உம்மை நம்பி வந்தேன் வெட்கப்படல. தயவென்னை உம்மை நம்பி வந்தேன் வெட்கப்படல. தயவென்னை கை அசைத்து காண்பீங்க. வெறும் கையாய் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு. With a smile. வெறும் கையாய் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள். 1 2 3 go. எல்லோகே எல்லோகே எல்லோகே. உம்மை துதி குதிச்சு எல்லோகே எல்லோகே எல்லோகே. நீங்க மட்டும் பாடுங்க. எல்லோகே 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 எல்லோகே. உம்மை நம்பி வந்தேன் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. தயவென்னை கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்க. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. தயவு கரங்களை அசைத்து சொல்லுங்க. வெறும் கையாய் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு. சுப மலேசியா. கையாய் கடந்து வந்தேன் சுப இரு பரிவாரங்கள். 1 2 3 go. எல்லோகே எல்லோகே எல்லோகே. உம்மை super jump. எல்லோகே எல்லோகே
மலேசியா தானே இது? என்ன ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்தியாவில் சொல்லிக்கின்னு இருக்கிறேன், மலேசியா ஆட்கள் மாதிரி ஆடவே முடியாது, மலேசியாக்காரங்களை மாதிரி துதிக்கவே முடியாது. நீங்க ஒரு மாதிரி டம்மி பீஸ் மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க. Now you're going to show the real Malaysia. We go 1, 2, 3, say hey, say hey, say hey, 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 hey. 1, 2, 3, say hey, hello, hey, hello, hey, hello, hey. ஆண்டவரை நேசிக்கிறவங்க காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்து சொல்லுங்க. காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக உடன்படிக்கை என்னோடு செய்து இறந்திட்ட யாவையும் வாயை திறந்து அறிக்கை செய்ய. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் 1, 2, 3 go. வீடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தினோ, வேண்டியதெல்லாம் பரதேசியா நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றினேன். I want you to sing. சுதந்திரமாக. Come on, 1, 2, good shepherd. Eloke, 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 உம்மை துதிப்பேன். Go. Eloke, Eloke, Eloke. One drums. நீங்க பாடுங்க பார்க்கலாம். சத்தமா வேற மாதிரி. 1, 2, 3 hey, Eloke. Joel, sing louder. Eloke. உம்மை நம்பி வந்தேன், தயவென்னை உம்மை நம்பி வந்தேன், தயவே வெறும் கையாய் இரு பரிவாரங்கள் வெறும் கையாய் இரு பரிவாரங்கள். Come on, 1, 2, 3 go. Eloke, Eloke, Eloke. People over there, நல்ல புது பலத்தோட குதிச்சு 1, 2 sing it again. Eloke, Eloke, Eloke. ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். எஸ், நான் பரதேசியாய் நின்றது ஆண்டவர் எனக்கு சுதந்திரமாய் தந்திருக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. எஸ் 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 எஸ். இந்த ஆண்டு நம்ம சுதந்திரிக்க போகிற ஆண்டு. We are going to inherit the blessings of Abraham in our life this year. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற ஆண்டு. Your ministries will inherit the blessings. அவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆண்டு என் அபிஷேகம் நிச்சயமாய் சுதந்திரிக்கும் சொல்றவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். சத்தமா. பரதேசி சுதந்திர கரங்களை உயர்த்தி ஏல் எல்லோகேல் ஓ ஏல் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகே. Glorify His name. Come on, let's glorify His name in this place. Yell, okay, சொல்லுங்க. Oh, sing it louder, people. Praise His name. Eloke.
அவரை உயர்த்த உயர்த்த அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஓ மகாகா ஷாகாதோ ரந்தானா ஷேயாந்தே ரியாந்தோ. பக்கத்துல சொல்லுங்க, வாலாக்காமல் சொல்லுங்க, வாலாக்காமல் தலையாக்கி நீர், கீழாக்காமல் மேலாக்கி நீர். சொல்லுங்க, கீழே கடந்த என்ன, எங்க கடந்தோம்? ஏக்கா எங்க கடந்தோம்? சொல்லுங்க, கீழே கடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தீர். பக்கத்துல முகத்தை பார்த்து சிரிச்சு அப்படி கண்ணத்தை கிள்ளி சொல்லுங்க, வேற யார துதிப்பேன்? கிள்ளல, இப்ப நான் வந்து கிள்ள போறேன். பக்கத்துல கண்ணத்தை கிள்ளி சொல்லுங்க, வேற யார துதிப்பேன்? எனக்கு வேற யார தெரியும்? அவர் மட்டும்தானே நல்லவரா இருக்கிறாரு. கண்ணத்தை கிள்ளி சொல்லுங்க, அவர் மட்டும்தானே நல்லவரா இருக்கிறாரு. சொல்லுங்க, அவர் மட்டும்தான் உண்மையை சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். I'm going to teach you a new song. சொல்லுங்க, வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீர். இந்த ஹாஸ்பிட்டல்ல பாடுற மாதிரி பாடக்கூடாது. வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீர். சொல்லுங்க, கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீர். சொல்லுங்க, ஓ கீழே கடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தீர். சொல்லுங்க, கிருப மேல கிருப தந்து. ரொம்ப சிம்பிள். ஓ உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். சொல்லுங்க, உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். தலை வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்னை பின்னால சந்தமா கீழாக்காமல். இப்ப சொல்லுங்க, கீழே அட கீழே கடந்த மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்து. சொல்லுங்க, கீழே கடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து. நல்ல ரெண்டு கையை தட்டி சொல்லுங்க, அட உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். Go! கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். We have an accent to do. இடுப்புல இப்படி கை வச்சுக்கோங்க வேகமா. யார் வைக்கிறாங்களோ இல்லையா, பாஸ்டர் ஜோனத்தன் ஃபர்ஸ்ட் வச்சுட்டார். இடுப்பு உங்க இடுப்புல வைக்கணும். ரைட்டு. சொல்லுங்க, வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீர், கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீர். திருநெல்வேலிக்குன்னே ஒரு ஸ்டைல் இருக்கு. ராமேன் சொல்லுங்க, ஒரு 45 டிகிரி திரும்பிக்கோங்க. 45 டிகிரி இப்படி. ஸ்கூலுக்கு போனாதான் 45 டிகிரிலாம் தெரியும். இந்த பாருங்க, சொல்லுங்க, கீழே கடந்த என்ன. அவ்வளவுதான் கடந்தீங்களா? கீழே நல்லா குனிஞ்சு கீழே கடந்த என்ன. இடுப்பு வாலிக்கு. கீழே கடந்த என்ன. கொஞ்சம் சத்தமா பியானோ வாசிங்க. மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தீர். சொல்லுங்க, அட உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். Go! பாடுகையா, கிருப மேல கிருப தந்த. 1 2 3 sing it. வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீர், கீழாக்காமல் என்னை மேலாக்கி. சத்தமா, வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீர், கீழாக்காமல் என்னை மேலாக்கி. கீழே கடந்த என்ன அட கீழே கடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து. எல்லாரும் எல்லாம் கீழே கடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப. Come on Malaysia. அட உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். செய்ய செய்ய, உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எக்காலத்தை எடுத்து என்ன செஞ்சாங்களா? என்ன பண்ணாங்க? தொடச்சு வச்சாங்களா? எக்காலத்தை எடுத்து என்ன பண்ணாங்க? 1 2 3 sing it. சொல்லுங்க,
Everybody. Walakamal. Say walakamal. Walakamal. கீழே கிடந்த என்ன அட கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப கீழே கடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து 1 2 3 sing it உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை பாடிக்கிட்டே ஆடணும் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் கிருப மேல கிருப தந்த உம்மை துதி do this pa 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 Subhan hey pa 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 hey சொல்லுங்க பல வர்ண அங்கி சத்தமா சொங்கி இல்ல அங்கி கொஞ்சம் டெம்போ டிராப் பண்ணாம வாசிங்க பல வர்ண ஜொலித்ததனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு புட்டாங்க சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க நீங்க நல்லா இருந்தா உங்க சொந்தக்காரனுக்கு ஆகாது நல்லா ட்ரெஸ் போட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆகாது சொல்லுங்க ஊழியத்துல கொஞ்சம் நல்லா வந்தா எப்படியாவது குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க சொல்லுங்க பல வர்ண அங்கி ஜொலித்ததனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு புட்டாங்க சொல்லுங்க இப்ப காலரை தூக்கி சொல்லுங்க தந்தீங்க ராஜவஸ்திரம் சொல்லுங்க துவைச்சிருக்கோ துவைக்கலையோ சும்மா சொல்லுங்க தந்தீங்க ராஜவஸ்திரம் எப்படி அத ஒருத்தர் நெருங்க முடியல அடிமை என்ன அதிபதியா மாத்தி புட்டீங்க எப்படி பத்மநாத பண்ண அடிமையா இருந்த உங்களை இப்ப இயேசு கிறிஸ்து ஆடேங்கப்பா அவ்வளவு அழகா கை தூக்கி காமிக்கிறாரு இந்த வயிற்றுச்சல கை தட்டுவாங்க பார்த்திருக்கீங்களா சந்தோஷமா கை தட்டுங்க பார்க்கலாம் ரெண்டு கையை தட்டி 1 2 3 ஹே பல பண்ண அங்கி ஜொலித்ததனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு புட்டாங்க சொல்லுங்க உறிஞ்சு புட்டாங்க தந்தீங்க ராஜவஸ்திரம் அத ஒருத்தர் நெருங்க முடியல எப்படி அத ஒருத்தர் நெருங்க முடியல அடிமை என்ன அதிபதியம் 1 2 3 sing it உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் கிருப மேல கிருப தந்த சந்தோஷமா உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன் do this pa 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 hey pa 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 ஏ நல்லா ஊதுங்கயா come on pa 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 hey pa 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 wala kamal என்னை தலையாக்கி நீ கீழா kamal என்னை மேலாக்கி wala kamal என்னை தலையாக்கி நீ கீழா kamal என்னை கீழ கடந்த என்ன அட கீழ கடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி everybody கீழ கடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் சுபா கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன் come on கிருப துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன் மோசேயை போல கொலைகாரன் என்று தூர தேசத்துக்கு அனுப்பி வச்சாங்க சொல்லுங்க மோசேயை போல கொலைகாரன் என்று தூர தேசத்துக்கு அனுப்பி வச்சாங்க வந்தீங்க முட்செடியில் என்ன மீண்டும் உயர்த்தி வைக்கவே சொல்லுங்க வந்தீங்க முட்செடி என்னை மீண்டும் உயர்த்தி வைக்க சொல்லுங்க வேண்டான்னு சொன்னவன சத்தமோ வேண்டான்னு சொன்னவன நடத்த வச்சீங்க
பாருங்க, இதுக்கு சூப்பர் ஆக்ஷன் ஒன்று இருக்கு. எங்க ஊர்ல, உங்க ஊர்ல பண்ணுவாங்களா? பத்மனா பண்ண மலேசியால பண்ணுவாங்களா? நல்லா இருந்தா நான் அநேக மனிதர்கள் நம்மளை பார்த்து என்ன சொன்னாங்க? யூ ஆர் குட் ஃபார் நத்திங் நிறைய பேர் சொன்னாங்க. ஆமாவா இல்லையா? சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க, வேண்டான்னு சொன்னவன நடத்த வச்சீங்க. எப்படி? பக்கத்துல தோல்ல கைய போட்டு அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களை வேண்டான்னு சொன்னவங்கள, உங்களை ரிஜெக்ட் பண்ணவங்கள, உங்க ஸ்டோரிய முடிக்க நினைச்சவங்கள, நீங்க ஓஞ்சு போயிடணும்னு நினைச்சவங்கள உங்க கையில ஆண்டவர் ஒரு நாள் கொடுப்பாரு. சொல்லுங்க, நீங்க தான் அவங்கள வழி நடத்துவீங்க. கொஞ்சம் பல்ல காமிச்சு கையை தட்டி ஆமாயா. 1 2 1 2 3 go. மோசேய போல பள்ளிக்காரன் என்று தூர தேசத்துக்கு அனுப்பி வச்சாங்க. சொல்லுங்க, வந்தீங்க முட்செடியில் என்ன மீண்டும் உயர்த்தி வைக்கவே. இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. என்ன மீண்டும் உயர்த்தி. Are you ready மலேசியா? வேண்டான்னு சொன்னவன நடத்த வச்சீங்க. எப்படி? அட உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, கிருபை மேல கிருபை தந்த உம்மை. சுப சுப உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, கிருபை மேல கிருபை தந்த உம்மை துதிப்பே. எத்தனை பேர் புதுசா வந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் டு தி சர்ச். This is my first time to the church. இதுக்கு மேல சர்ச்சுக்குலாம் போனது கிடையாதுயா. First time. Thank you brother, thank you sister. கையை தூக்குங்க பண்ற பக்கத்தும். இவங்களுக்குலாம் பெரிய கேள்வி இருக்கும், என்னடா நடக்குதுங்க? ஏதோ பிரார்த்தனை கூட்டு வந்த ஐயா இப்ப ஆடிக்கிட்டு இருக்காங்க. உலகம் தர முடியாததை இயேசு எங்களுக்காக தந்திருக்கிறார். உலகம் தர முடியாத சந்தோஷத்தை இயேசு எங்களுக்கு தந்திருக்கிறார். உலகம் கொடுக்க முடியாத சுகத்தை இயேசு எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க கையை தட்டுறதை வச்சுதான் புதுசா வந்தவங்க விசுவாசிக்கணும். உலகம் கொடுக்க முடியாத ஆசீர்வாதங்களை இயேசு எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். That is the reason we are dancing. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் ஆடிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பணத்துக்காக, பெயருக்காக, புகழுக்காக ஆடல. இயேசு எனக்கு கொடுத்தத ஒருவரோடு ஒப்பிடவே முடியல. ஆகவே நான் ஆடி பாடி ஆராதிச்சு கொண்டே இருப்பேன் சொல்றவங்க நல்ல கையை தட்டி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. வேண்டான்னு சொன்னவன நடத்த வச்சீங்க. எப்படி? வேண்டான்னு சொன்னவங்க 1 2 3 sing it. உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, கிருபை மேல கிருபை தந்த உம்மை துதிப்பே. சத்தமா உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே. கீபோர்ட் சவுண்ட் பாப்பா sing it. பாப்பா 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 பாப்பா. சுபா பாப்பா பாப்பா பாப்பா. கையை உயர்த்தி தட்டி சொல்லுங்க. ஹalleluya ஆமென் ஹalleluya. ஹalleluya ஆமென். நல்ல கையை தட்டி சொல்லுங்க. ஹalleluya ஆமென் ஹalleluya. ஹalleluya ஆமென் ஹalleluya. வலகாமல் வலகாமல் என்னை தரையாக்கி இல்லாகாமல் சதன உயர்த்தி வலகாமல் என்னை தரையாக்கி இல்லாகாமல் என்னை கீழ கடந்த அட கீழ கடந்த நேர தோட்டி வைத்து கிருபை நேர கிருபை தருமே சந்தோஷமா கீழ கடந்த நேர தோட்டி வைத்து கிருபை நேர கிருபை தருமே. உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, கிருபை நேர கிருபை தருமே. நீங்க வந்து பாருங்க. உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, கிருபை கிருபை நேர கிருபை தருமே. இந்தியால இந்த கர்ச்சீஃப்லாம் போடுவாங்க. கர்ச்சீஃப். Have you got kerchief? Handkerchief? Handkerchief, yeah. Have you got it? At least உங்க ஷாலுடைய முனி. ஆண்களுக்கு ஒண்ணுமே இல்லை பாவம். Okay, whatever you have that you can wave. அப்படி சுத்துற மாதிரி ஏதாவது கையில தான் வேகமா எடுத்துக்கோங்க. பார்த்துக்கோங்க, நல்லா துவைச்சதா இருந்தா வெளியே எடுங்க. பக்கத்துல உள்ளவங்க மயங்கி கீழே விழுந்துடக்கூடாது. கடைசியில் ஏன்டே ஜபத்துக்கு வந்துடுவாங்க.
சொல்லுவாங்க, பாஸ்டர் நல்லா தான் பாஸ்டர் வந்து இவன் கட்சி பண்ணுவாங்க ஆத்தாரத்தெல்லாம். I have a tie. Okay, wonderful. Are you ready? சத்தமா are you ready? இதுவே இந்தியா வந்தா விசில் அடிச்சு கையை தட்டி ஆமா சத்தமா are you ready? 1 2 3 sing it. பாலாக்காமல் என்னை தலையாக்கி கீழாக்காமல் பாலாக்காமல் என்னை தலையாக்கி கீழாக்காமல் கீழ கடந்த என்ன அட கீழ கடந்த என்ன மேல தூக்கி வச்சு கீழ மேல கீழ தள்ளி உயர்த்தி வைத்து சொல்லுங்க கீழ கடந்த என்ன பாட்டியம்மா தூக்கி வச்சு கீழ மேல கீழ தள்ளி say my duty நான் my duty go கீழ மேல கீழ தள்ளி உயர்த்தி என்ன come my duty நான் my duty கீழ மேல கீழ தள்ளி உயர்த்தி நம்ம ஆண்களுக்கு எப்பவுமே ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோ. ஃபர்ஸ்ட் டே என்னத போட்டு ஆட, அப்புறம் 5வது நாள் சொல்லுவாங்க இன்னும் 2 நாள் மீட்டிங் வைங்க, அப்பதான் நாங்க எக்ஸ்ட்ரா ஆட முடியும். அவன் அழகா துணியை தூக்கி லைட்டா சுத்தி அப்படி சுத்தி சொல்ல போறீங்க. உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே லைக் திஸ் கிருபை மேல கிருபை தந்த 1 2 3 sing it. சுத்தி கிருபை மேல கிருபை தந்த உம்மை துதிப்பே கிருபை மேல கிருபை தந்த ஏக்கா சுத்துங்க come on உம்மை துதிப்பே கிருபை மேல கிருபை தந்த உம்மை துதிப்பே. 2 கரங்களை தட்டி ஆண்டவரே என் வாழ்நாள் முழுவதும் உம்மை மாத்திரமே உயர்த்துவேன், உம்மை மாத்திரமே துதிப்பேன். மனிதர்களின் அபிஷேகத்தை மட்டப்படுத்த நினைத்தால், என் ரட்சிப்பை தூஷணமாக நினைத்தால், சத்துருவிற்கு விரோதமாக எழும்பி வந்தால் நான் உம்மை துதிப்பதை மாத்திரம் விடவே மாட்டேன். சத்தமரது கரங்களை தட்டி 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 hallelujah hallelujah we bless you today. நாம் உமக்கு மகிமையை செலுத்துகிறோம், கனத்தை செலுத்துகிறோம், துதியை செலுத்துகிறோம். 2 கரங்களை உயர்த்தி வைத்து எஸ் 2015 உனக்கு கொடூரமான வருஷமா இருந்திருக்கலாம். You might have faced many calamities in 2015. But let me tell you, every year and every day and every minute is a new gift from the Lord. Don't think about what happened to you in 2015. 2015 உனக்கு என்ன நடந்ததுன்னு யோசிக்காத. But God is ready today to give you a new beginning. ஒரு புதிய துவக்கத்தை உனக்கு கொடுப்பதற்கு வந்தவராக இயேசு தயாராக இருக்கிறார். Whatever it may be, உன் குடும்பத்தில் ஒரு புதிய துவக்கம் இன்னைக்கு இறங்கி வரும், உன் ஊழியத்தில் ஒரு புதிய துவக்கம் இன்னைக்கு இறங்கி வரும். விசுவாசிச்சா மாத்திரம்தான் அற்புதம் நடக்கும். எஸ், விசுவாசிக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் கரங்களை தட்டியோ வாயை திறந்தோ நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், இனிமேல் நான் பழையவைகளா அல்ல, முந்தினவைகளை நினைக்காது, பூர்வமானவைகளை சிந்திக்காது, இதோ கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார், கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார், புதிய துவக்கத்தை கொடுக்கிறார், புதிய துவக்கத்தை கொடுக்கிறார், புதிய பரிமாணத்தில் உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார், புதிய மகிமையினால உன்னை சூட்ட விரும்புகிறார், புதிய கிருபைகளை உனக்கு கொடுக்க போகிறார், புதிய வரங்களை உன்னிடத்தில் செயல்படுத்த போகிறார், புதிய 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 காரியங்களை நீ இந்த ஆண்டு அனுபவிக்க போகிறாய் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. விசுவாசிக்கிறவங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு அது நடக்கும்னு சொல்லி விசுவாச அறிக்கை செய்து நீர் எங்களுக்கு அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. ஆகாரின் வாழ்க்கையை போல வனாந்திரத்தில் நீ தனித்து நிற்கலாம். You might not see any man helping you in the wilderness at your present situation, but let me tell you, God has already prepared a well for you. அவர் ஏற்கனவே உனக்காக ஒரு ஊற்றை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், ஏற்கனவே உனக்காக ஒரு அற்புதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த கூட்டத்திற்கு வர காரணம் அற்புதத்தை எதிர்பார்த்தல்ல, ஏற்கனவே ஆண்டவர் வச்சிருக்கிற அற்புதங்களை நீ சுதந்திரிப்பதற்காகவே வந்திருக்கிற. சொல்லுங்க, வனாந்திரம் வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என்
பாதைகள் எங்கும் சந்தோஷமா 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எந்த நழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. He heard my cry. Yes. எந்த நழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவர். சத்தமா 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பீர்லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன். பீர்லகாய் ரோயி எங்கள் ஜீவன் நீரூற்று. இப்ப நீங்க மாத்திரம் பாடுங்க. சத்தத்தை உயர்த்தி பீர்லகாய் என்னை காண்கின்றவர், என்னை காண்கின்ற தேவன். ஓ ராகா சாந்தோ பீர்லகாய் ரோயி எங்கள் ஜீவன் நீரூற்று. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. சொல்லுங்க. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே. Thank you Lord. என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றில். Lift both of your hands and sing this. பீர்லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன். பீர்லகாய் ஓ ராகா ஷாகாத்து எங்கள் ஜீவன். ஓ மகிமை சத்தத்தை உயர்த்தி பீர்லகாய் ரோயி என்னை காண்கின்ற சொல்லுங்க. பீர்லகாய் ரோயி பீர்லகாய் ரோயி எங்கள் ஜீவன். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளிய மாற்றி விட்டீர். சொல்லுங்க. ஓ சுதந்திரவாளியா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வாக்கு தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றி நீர். விசுவாசத்தோடு சொல்லுங்க. வாக்குதத்தம் நீ சொன்னதை நிறைவேற்றி நீ சொன்னதை. ஓ 2 கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. பீர்லகாய் ரோயி என்னை காண்கின்றவர். விசுவாசத்தோடு பாடுறவங்க கண்களை மூடி சொல்லுங்க. பீர்லகாய் ரோயி எங்கள் ஜீவன் நீரூற்றே. ஓ மகிமை பீர்லகாய் ரோயி ரகஷகமனதோ என்னை காண்கின்றவர். சொல்லுங்க. பீர்லகாய் ரோயி எங்கள் ஜீவன் நீரூற்று. சத்தத்தை உயர்த்தி பீர்லகாய் ரகஷகதோ மரகுடதன சந்துபமபலதுரதே. நீரூற்றுகளை கர்த்தர் உனக்காக திறக்கிற நேரம் இது. நீரூற்றுகளை கர்த்தர் உனக்காக திறக்கிற நேரம் இது. அற்புதங்களை உனக்காக திறக்கிற நேரம் இது. கரங்களை உயர்த்தி பீர். ஓ அவருடைய மகிமை ஒவ்வொருவர் மேலும் இந்த ராத்திரி நேரத்தில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரையும் சந்திக்க விரும்புகிறார். அவருடைய தொடுதலை பெற வந்தவர்கள், அவருடைய அற்புதத்தை தொட வந்தவர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. ஓ வனாந்திரம் என் வாழ்வானதே,
சொல்லுங்க. பாதைகள் எங்கும் இருளானது. ஓ, எந்த நழுகுரல் கேட்டு சொல்லுங்க. நீரூற்றாய் வந்தவரே. Sing it with me, people. எந்த நழுகுரல் நீரூற்றாய் வந்தவரே. நீரூற்றாய் வந்தவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பீர்லகாயோ, என்னை காண்கின்றவர், என்னை காண்கின்ற தேவன். பீர்லகாய் சொல்லுவோம். பீர்லகாயோ, எங்கள் ஜீவன் நீரூற்றே. பீர்லகாய், பீர்லகாய் சொல்லுங்க. பீர்லகாய். ஆண்டவர் இறங்கி வருகிற நேரம் இது. எஸ் எஸ். எந்த சூழ்நிலையில் இங்க வந்திருக்கிறேன்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். உனக்கு ஒரு அற்புதம் வேண்டும் என்பது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். உன் வெறுமையான பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புகிற நேரம் இது. பீர்லகாய் ரோய் சொல்லுங்க. பீர்லகாய். வெறுமையை கர்த்தர் உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுகிறார். வெறுமையை உன் கர்த்தர் இந்த வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகளை, உன் வாழ்க்கையில் இருக்கிற இருளை கர்த்தர் அகற்றி போட்டுக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிறதான சுகவீனமான காரியங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுகிற நேரம் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி பாட ஆரம்பி. வெட்கப்படாத. கர்த்தர் மகிமையானதை உனக்கு செய்ய துவங்குகிறார். மகிமையான காரியங்களை செய்ய துவங்குகிறார். வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, என் அருமை 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 விசுவாசியே, கரங்களை உயர்த்தி சொல்லு. நீர் என்னை காண்கின்றவர், நீர் என்னை காண்கின்றவர், நீர் என்னை காண்கின்றவர், நீர் எனக்கு அற்புதங்களை செய்கிறவர். வியாதிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது. அசுத்த கிரியைகள் உன் வாழ்க்கையில் இப்பொழுது அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய வல்லமையை உன் குடும்பத்துக்குள் இப்பொழுது அனுப்புகிறார். கர்த்தர் தம்முடைய மகிமையை உன் குடும்பத்துக்குள் இப்பொழுது அனுப்புகிறார். உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் God is nullifying your enemy's plans now. எதிரிகளின் திட்டங்களை கர்த்தர் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுகிறார். ஓ, வனாந்திர அனுபவங்களை கர்த்தர் இப்பொழுது நீரூற்றாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். வனாந்திர அற்புதங்களை இப்பொழுது ஆண்டவர் நீரூற்றாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். வனாந்திர அனுபவங்களை கர்த்தர் இப்பொழுது நீரூற்றாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். Open your eyes and see the miracle that God has already prepared for you, sister. Open your eyes and see the miracle that God has already prepared for you, brother. Radashikato, you have been waiting for this miracle for years. அநேக ஆண்டுகளாக இந்த அற்புதங்களுக்காக நீ காத்துக் கொண்டிருந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளிலே நான் உனக்காக நீரூற்றுகளை திறக்கிறேன். உனக்காக அற்புதங்களை திறக்கிறேன். உனக்காக அற்புதங்களை திறக்கிறேன். உனக்காக நீரூற்றுகளை திறக்கிறேன். எஸ் எஸ். எல்லா கசப்பான அனுபவங்கள், விழுந்து போன அனுபவங்கள், தோற்று போன அனுபவங்களை ஆண்டவர் இந்த நாள்ல ஜெயமாய் மாற்ற விரும்புகிறார். ஜெயமாய் மாற்ற விரும்புகிறார். சுகத்தை பெறவனாய் அல்ல, சுகத்தை கொடுக்கத்தக்க. We bless your name. Oh, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்பட. சொல்லுங்க. உம் தயவென்னை கைவிட. கரங்களை உயர்த்தி. உம்மை நம்பி வந்தேன் உம் தயவு, உம் தயவென்னை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வெறும் கையாய் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். சொல்லுங்க. வெறும் கையாய். ஓ எஸ். கடந்து சென்றேன் இரு பரிவாரங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஏல் கேல் ஏல். உம்மை துதிப்பேன். கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. ஏல் ஓ ஏல். உம்மை துதிப்பேன். One last time. ஏல். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி
எஸ், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நேரம் இது. ஏல் எல்லோகே சொல்லுங்க சொல்லுங்க. Hallelujah. Praise the Lord. உட்காருங்கள். ஒரு ஹalleluya சொல்லுவோம். Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். நம்மத்திலே யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார். Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அங்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கவனிங்க, 2 பேர் பாட்டு நடத்திட்டாங்க. சங்கர் பாட்டு நடத்தினார். நான் எதற்காக உற்சாகமா இருக்கிறேன்னா, ஆண்டவர் என்ன செய்ய போறார் அதை நான் பார்க்க வந்திருக்கிறேன். ராமேன் சொல்லுங்க. So John Jebraj did not come to do miracles. John Jebraj has come to see the miracles of God. ஆண்டவர் செய்ய போகிற அற்புதத்தை நான் பார்க்க வந்திருக்கேன். ராமேன் சொல்லுங்க. சத்தம் ஒரு ராமேன் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு ராமேன் சொல்லுங்க. இன்னைக்கு வியாதியோடு வந்தவங்க நாளைக்கு சுகமாய் தான் வரணும். சத்தம் ஆமேன். இன்னைக்கு பிரச்சனையோடு வந்தவங்க நாளைக்கு சுகமாய் தான் வரணும். நாளைக்கு நீங்கள் வரும்போது டெஸ்டிமோனிஸ் கொடுக்கணும். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. So tomorrow I'm going to call upon people who have received the miracle today. இன்னைக்கு அற்புதத்தை பெற்றவங்க நாளைக்கு வந்து சாட்சி சொல்ல போறீங்க. I believe நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம், ஆமேன் நாசிலாமா நிறையா தின்னு ஆமேன் வராது. சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. The joy of the Lord is our strength. And never let the enemy steal it. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்த சந்தோஷத்தை ஒரு பொழுதும் பிசாசு எடுப்பதற்கு நீங்க அனுமதிக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. டாக்டர் உங்களை பார்த்து உங்க வயித்துல கேன்சர் இருக்கான்னு சொன்னாரு, நீங்க திருப்பி அவரை பார்த்து சொல்லுங்க, God is going to heal you. Amen. ஒரு ஆமென் சொல்லுங்க. And say no to doctor's report. ஒரு ஆமென் சொல்லுங்க. மருத்துவர்கள் கொடுக்க அறிக்கையில நீங்க இல்லைன்னு சொல்லணும். இயேசு கொடுக்கிற அறிக்கைக்கு ஆமா ஆமான்னு சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ எத்தனை பேர் ஆமா சொல்ல போறீங்க? நீங்க சுகமாயிட்டீங்க. God has healed your family today. God has healed your ministry today. God has taken out all the disease from your life. உங்க வாழ்க்கையில் இருக்கிற உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதியும் கர்த்தர் இந்த ராத்திரி நேரத்தில் எடுத்து போட்டு விட்டார். நான் அதை விசுவாசிக்கிறேன். என்ன பார்த்து கை தட்டினீங்கன்னா கம்மியா கை தட்டுங்க. ஆண்டவர் தான் அதை செஞ்சிருக்கிறார்னு விசுவாசிங்கன்னா நல்ல 2 கரங்களை தட்டி, எஸ் ஐ ரிசீவ் ஐ ரிசீவ் ஐ ரிசீவ் ஐ ரிசீவ் ஐ ரிசீவ்னு சொல்லியே கை தட்டுங்க. நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். சத்தமாக ஆமென். முன்னால நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆண்டவரே எப்படியாவது இவங்களை சுகமாக்கியிருக்க ஆண்டவரே, இல்லாட்ட நம்மளுக்கு மான பிரச்சனை ஆயிரும். Then God told me, miracle is more easier than breathing. ஆமென் சொல்லுங்க. Miracle is more easier than breathing. நீங்க சுவாசம் அப்படி ஒரு சுவாசம் விடுறீங்க பாத்தீங்களா, இதை விட அற்புதம் நடக்கிறது எளிது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா பிரீத்திங் நம்ம பண்றோம், மிரக்கல் யார் பண்றா? இஸ் மிரக்கல் ஈஸி டு காட்? ஆமென். சத்தம் ஒரு ஆமென். சத்தம் ஒரு ஆமென். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென். As a man of God, I am here standing before you and prophesying over you. Let me tell you, God is going to raise young people from Malaysia who will come to India to minister in the future. And we are going to have many prophets in Malaysia. This is not to entertain you. This is not to just push you forward. This is the word from the Holy Spirit. நான் ஆவியானவர் சொல்றத சொல்றேன். இங்க இருந்து தீர்க்கதரிசிகள் எழும்பி இந்தியாவுக்கு வருவீங்க. ஐயா ஒரு 10 பேர் ஒரு மாதிரி கை தட்டுறீங்களா? சந்தோஷமா கை தட்டுறவங்க நல்லா 2 கரங்களை தட்டி, ஆண்டவர் எனக்கு செய்ய முடியும்னு சொல்றவங்க நல்லா 2 கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மற்ற ஆட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களா? Very soon. God took them very soon. Okay. I want a drummer. Yeah. Hey Moses, Aaron, odi vaanga, சீக்கிரம் odi vaanga. Okay, I'm going to teach you a new song, a very beautiful song which I recently wrote. This song ministered to me a lot. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப அதிகமாக ஊழியம் செய்தது.
Give me the chord E major. Yes. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும், சொல்லுங்க, கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகை இன்னும் கண்டுபிடிக்கலையே. சொல்லுங்க, உம்மை விட அழகை இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. சொல்லுங்க, ஆயிரங்கள் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழு. உங்களுக்கு பாட்டு தெரியுமா? நீங்க பாட்டுக்கு பாடிட்டு இருக்கீங்க. நான் பாடினதுக்கு அப்புறம் பாருங்க. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்தும் நீங்க என் தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பேன். Is it E major? Is it E major? Can we go to G major? E தானா? டிரான்ஸ்போஸ்ல இருக்கா கார்டு? ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. சத்தமா சொல்லுங்க, கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. எத்தனை பேரை பார்த்துருக்குறோம் வாழ்க்கையில்? ஒரு ஆமீன் சொல்லுங்க. எத்தனை சொந்தக்காரங்களை பார்த்துருக்குறோம்? ஒரு ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் வந்து நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்லாம் சொல்லியிருக்காங்க? ஆமாவா இல்லையா? உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க? ஆமாவா இல்லையா? சத்தமா ஒரு ஆமீனை சொல்லுங்க. எத்தனை பேரை பார்த்தாலும் ஆண்டவரை போல ஒரு அழகு இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே. எவ்வளவு மேக்கப் போட்டாலும் ஆண்டவர் தான் அழகு. சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்ன ஓலை கிரீம் தடவுனாலும் ஆண்டவர் தான் அழகு. என்ன லிப்ஸ்டிக் போட்டாலும் ஆண்டவர் தான் அழகு. ஆண்டவர் தான் கடைசி வரைக்கும் அழகு. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. சொல்லுங்க, கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடி. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. சத்தமா, உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் அழுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, தனிமையில் அழுதத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன். என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க
தொடச்சு விட்டதை நான் மறக்கலையே. என்ன சொல்ல போறீங்க இப்போ? உண்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உண்மை பாட உண்மை புகழ ஒரு நாவு சவுண்ட் வாசிங்க. உண்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த உண்மை பாட உண்மை புகழ ஒரு 4 years முன்னால nobody knew who John Raj was. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால யாருக்குமே தெரியாது. என் பேர் யாருக்கும் தெரியாது, என் போட்டோ யாருக்கும் தெரியாது. இந்த பாட்டு எழுதும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னாரு. காசு பணம் இல்லை, முகவரியும் இல்லை, உன் முகக்கட்டையும் நல்லா இல்லை. ராமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, even when I was nothing, you came to see me. ராமேன் சொல்லுங்களேன். புதுசா வந்தவங்க கொஞ்சம் கை வைத்துங்க பார்க்கலாம். நியூ கமர்ஸ், thank you so much. நியூ கமர்ஸ், they are our special guest today. ராமேன் சொல்லுங்களேன். சர்ச்சுக்கு தான் புதுசா வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி சர்ச் போனது கிடையாதா? கையை போட்டுருங்க. இதுக்கு முன்னாடி சர்ச் போனது கிடையாது. இப்பதான் சர்ச் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன்னு சொல்றவங்க மாத்திரம் மறுபடியும் கை வைத்துங்க. thank you, please, thank you. What's your name, brother? ராஜ். எங்களுக்கு ஏற்கனவே ஒரு ராஜ் இருக்காரு. உங்க பேரு? நித்யா சிஸ்டர், thank you. உங்க பேரு வைக்கலையா? What's that? சீமாங்கனி. ஸ்ரீமகன். ஓகே. உங்க பக்கத்துல யாரோ கை தூக்குனாங்களே? மாரியக்கா. மாரியம்மாள் அக்கா வந்திருக்காங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். மாரியம் அக்கா, உங்க எத்தனை கோடி இருக்கு வீட்டுல? நாங்களே தெருக்கோடியில நிக்க போறீங்களா? நித்யா சிஸ்டர், BMW கார் வச்சிருக்கீங்களா வீட்டுல? நான் வரும்போது மெட்ரோல வந்தேன். உலகத்துல எல்லாரும் காசு பணம் இருந்தாதான் வீட்டு பக்கத்திலே வந்து பார்ப்பாங்க. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசு கிறிஸ்து உங்களுக்கு காசு தேவையில்லை, உங்க ஜாதி தேவையில்லை, உங்க அழகு தேவையில்லை, உங்க உள்ள மாத்திரம் போதும். ராமேன் சொல்லுங்க. இங்க இருக்கிற யாருமே பிறக்கும்போது கிறிஸ்தவங்க கிடையாது. இங்க இருக்கிற யாருமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஆடிலாம் பாடல. ஆனா ஏசு கிறிஸ்து எப்போ உள்ள வந்தாரோ எங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டுச்சு. எங்க வியாதிகள் எங்களை விட்டு போச்சு, எங்க தரித்திரம் எங்களை விட்டு போச்சு. நாங்க சுகமானோம், ஐஸ்வர்யமாய் மாறினோம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இயேசு கிறிஸ்துவை உள்ள வச்சு அவரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாளுதத நீர் மறக்கலையே. காசு பணம் சொல்லுங்க. முகவரி இல்லாம, தனிமையில் நாளுதத நீர் மறக்கலையே. நான் உடஞ்சு போய் கிடந்த, நான் நொறுக்கப்பட்டு கிடந்த, என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உண்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உண்மை பாட உண்மை புகழ ஒரு நாவு பற்றலையே. சொல்லுங்க. உண்மை ஆராதிப்பேன், என்னை மன்னிக்க வந்த, உண்மை பாட உண்மை புகழ ஒரு நாவு பற்றலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசனம் இருந்தாலும் உண்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. சொல்லுங்க. ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசனம் இருந்தாலும் உண்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. ஆனா மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. நல்ல கைத்தடி சொல்லுங்க. உண்மை ஆராதிப்பேன், என்னை மன்னிக்க வந்த அழகே, உண்மை பாட உண்மை புகழ ஒரு நாவு. மாரியக்கா, நீங்க நல்ல புகழோடு இருந்தாதான்
சிடிலாம் போட்டு பெரிய ஆளானா தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இவரை நல்லா தெரியும், ஐ நோ ஹிம் வெரி வெல். ராமேன் சொல்லுங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால ஜான் ஜெபராஜ் தெரியும் கேட்டா அது யாருன்றாங்க. ஒரு ராமேன் சொல்லுங்க. சத்தமா ராமேன் சொல்லுங்களேன். சத்தத்தை உயர்த்தி ஒரு ராமேன் சொல்லுங்களேன். ஒருவேளை நான் மட்டும் படு குடிகாரனா இருந்து தரித்திரனா இருந்து ஒண்ணுமே கையில சம்பாதிக்க வழி இல்லைன்னா என் ஒய்ஃப் சொல்லுவாளோ, ஐ அம் ஒய்ஃப் ஆஃப் ஜான் ஜெபராஜ் அப்படின்னு. ராமேன் காசு பணம் இல்லாத பொழுதும் அட்ரஸ் இல்லாம கடந்த பொழுதும் எங்களை அவர் தேடி வந்ததுனாலதான் இன்னைக்கு உலகத்துக்கு எங்களை தெரியுது. ஆமாவா இல்லையா? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாளுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாளுதத நீர் மறக்கலைய. கைதட்டி. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன், என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. Come on Malaysia, sing this. என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பற்றலை. உம்மை ஆராதிப்பேன். என்னை மன்னிக்க வந்த உம்மை பாட ஒரு நாவு பற்றலையே. ஒன்லி பியானோ. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. சொல்லுங்க சொல்லுங்க. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல அழக இன்னும் கண்டுபிடிக்க. அவரை பார்த்து சொல்லுங்க. நான் அவரை மறந்த போதும் அவர் என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து இயேசு என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்து இயேசு என் தூக்கம் மறக்கலையே. உம்மை யாரா. ஓ வாவ், சூப்பர். உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு. நல்ல கைதடி சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன். என்னை மன்னிக்க வந்த உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு. நல்ல 2 கைதட்டி. உம்மை ஆராதிப்பேன். என்னை மன்னிக்க வந்த உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன். என்னை மன்னிக்க வந்த உம்மை பாட உம்மை புகழ ஒரு. Wonderful. God is good. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை அவர் நேற்றும் இன்றும் என்றும். சொல்லுங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும். அவரே நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். நம்ம தாழ்ச்சி அடைவதே அவர் நம்ம தாழ்ச்சி அடைவதே ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். சத்தமா சொல்லுங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். louder people. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுங்களேன். நாளை தினத்துல வரும்போது you should bring more new people. ஆமென் சொல்லுங்க. அநேக புது ஆட்கள் நீங்க கூட்டிட்டு வரணும். ஏன்னா நம்ம சொல்றது பொய் கிடையாது, நம்ம பாடுறதும் பொய் கிடையாது. உண்மையைத்தான் பிரசங்கம் பண்றோம், உண்மையைத்தான் பாடி காண்பிக்கிறோம். we preach the truth, we sing the truth and we live the truth. ஆமாவா இல்லையா? சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. and Jesus alone is the truth. he alone is the way, he alone is the life. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மாத்திரமே வழி, அவர் மாத்திரமே சத்தியம், அவர் மாத்திரமே ஜீவன். சதத உயர்த்தியோர் ஆமென். சதத உயர்த்தியோர் ஆமென். Other religions teach how we can reach out to God, but only Christianity says how God reached out to you and me. மற்ற மதங்கள் நீங்க எப்படி இறைவனிடத்துல போகலாம், எதை பலியிடலாம், எங்க எதை பண்ணலாம், எந்த கோயிலுக்கு போகலாம், எதை பண்ணலாம்னு மற்ற மதங்கள் சொல்லி கொடுக்குது.
ஆனா கிறிஸ்தவம் எப்படி இறைவன் உங்களுக்காக இறங்கி வந்தார் என்பதை சொல்லிக் கொடுக்கிறது. And I want to make one more correction here. Christianity is not a religion. It is a relationship with God. கிறிஸ்தவம் என்பது மதம் கிடையாது, அது இறைவனோடு நாங்க வைத்திருக்கிற உறவு. ஆமென் சொல்லுங்களேன். வந்திருக்கிற நித்யா சிஸ்டர், ராஜ் பிரதர், மாரியக்கா, ஸ்ரீ அண்ணே, உங்களை கிறிஸ்தவ மதத்துக்கு நாங்க கூப்பிடல, இயேசுவோடு நீங்கள் உறவு வைத்துக்கொள்ள உங்களை கூப்பிடுறோம். ஏன்னா இவர் மாத்திரமே சமாதானத்தை கொடுப்பார், இவர் மாத்திரமே சந்தோஷத்தை கொடுப்பார், இவர் மாத்திரமே வியாதிகளை சுகமாக்க வல்லவர், இவர் மாத்திரமே உங்க பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், இவர் மாத்திரமே இலவசமாய் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். நீங்க இயேசுவுக்காக ஒரு பணத்தையும் கொடுக்க வேண்டாம், ஆனா அவர் இலவசமா எல்லாவற்றையும் உங்களுக்காக கையை தட்டி, கொட்டாயெல்லாம் அப்புறம் விடலாம், நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். இந்த நாளிலே so they are the special guests, they need the main word. ஒரு ஆமென் சொல்லுங்க. ரூத்தின் சரித்திரத்தை குறித்து உங்களிடத்தில் நான் பேச ஆசைப்படுறேன். ஆண்டவர் ரூத்தின் வாழ்க்கையில செய்தவற்றில் 3 முக்கியமான காரியம் அவருடைய வாழ்க்கையில நடந்தது. புதுசா வந்தவங்களுக்கு சொல்றேன், வேதாகமத்துல பைபிள்ல ரூத் சொல்லுங்க, ரூத், பூத்ல ரூத், ரூத் என்கிறதான ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, ஒரு சகோதரி இருந்தாங்க. இந்த சகோதரியின் வாழ்க்கையை முதல்ல எப்படி துவங்கினாங்கன்னா, இந்த சகோதரி வேறு நாட்டை சார்ந்தவர்கள், வேறு ஜாதியை சார்ந்தவர்கள், அதாவது இந்துக்களை போல, இஸ்லாமியர்களை போல, நாங்களும் ஒரு நாளத்தில் எப்படி இருந்தோமோ அதே போல இயேசுவுக்குள்ள இல்லாம வேற ஒரு குலத்துல பிறந்தவங்க இவங்க. இவர்களுடைய கணவர் இறந்து போய் விட்டார். இப்போ இந்த அக்கா விதவையா இருக்கிறாங்க. இவர்களுடைய மாமியார், அவங்க பேர் நகோமி. இப்போ இந்த மாமியாருடைய தேசத்திற்கு இந்த ரூத் அக்கா, அதாவது கணவனை இழந்த ரூத், இப்ப மாமியாரோடு இஸ்ரவேல் தேசத்துக்கு வர்றாங்க. நல்லா கவனிங்க, இந்த அக்கா இளம் வயது சகோதரி, கணவன் இல்லை, எல்லாவற்றையும் இழந்தவர்கள். இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அதாவது நகோமி அவங்க மாமியார் எந்த கடவுளை வணங்குகிறாரோ அதே கடவுளை நானும் வணங்குவேன். I will worship the same Lord, same God whom you worship அப்படின்னு சொல்லி இந்த அக்கா அவங்க மாமியார்ட்ட சொன்னாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த காலத்துல மாமியார்ட்ட பேசுறதே பெரிய விஷயம். ஆமாவா இல்லையா? ஆமா, சில ஆட்களுக்கு மாமியார் இல்லாம இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க, சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் இன்னும் கொஞ்ச நாள்ல அநேக பெண்கள் வெறும் டெஸ்ட் டியூப் பேபி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆட்களை தான் தேடி பிடிப்பாங்க. மாமியாரே இருக்கவே. ஆமா, ஆனா மாமியாரை நேசித்த ஒரு மருமகள் இவங்க இந்த மாமியாருடைய ஊருக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த மாமியாருடைய கடவுளையும் இவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. அதாவது உங்க பாஷையில உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, வேறு மதத்திலிருந்து வந்து இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். நல்லா கவனிங்க. ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம், 14, 15ஆம் வசனம், 16, 17 வசனம், 2ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா நீங்க வீட்டில் போய் வாசிங்க. இப்ப விசேஷமா ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு வாசிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. உன் செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆமென். ஒரு நிமிஷம் எல்லாம் கண்களை மூடி ஆவியானவர் சொன்ன வார்த்தையை இந்த சபைக்கு நான் முழுமையாய் சொல்லுகிறேன். முதலாவது, இந்த வருஷம் நம்முடைய ஊழியத்திற்கு, இந்த குட் ஷெப்பர்ட் ஏஜி ஊழியத்திற்கு நிறைவான பலனை ஆண்டவர் பரிசாய் கொடுக்க போகிறார். You are going to get the full reward. This is the word from the Lord to this church. God is going to bless you with the full reward. Your families will receive the full reward this year. Your children will receive the full reward this year.
Your ministry will see the full reward this year. Young people, I tell you, God is going to give you the full reward this year. Are you believing with me? உனக்கு நிறைவான பலன் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரு வசனத்துல இருந்து 3 காரியத்தை ஆண்டவர் எனக்கு சொன்னார். 3 R's. R for rabbit. அந்த R. முதலாவது R, ரீபே. சொல்லுங்க ரீபே, அதாவது திரும்ப கொடுக்கிறது. ரெண்டாவது ஒன் ரெஃப்யூஜ். சொல்லுங்க ரெஃப்யூஜ். ரெஃப்யூஜ்னா அடைக்கலம். சொல்லுங்க அடைக்கலம். மூணாவது R இஸ் ரிவார்ட். சொல்லுங்க ரிவார்ட், அதாவது பலன். சொல்லுங்க பலன். முதலாவது R என்ன சொன்னேன்? ரீபே. ரெண்டாவது, மூணாவது வண்டர்ஃபுல் ரீபே. நல்ல கவனிங்க, நான் சொன்ன இந்த ரூத் புறஜாதியான ஸ்திரீ, இவளுக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு சம்பந்தமுமே முதல் ஆண்டவர், இந்த அம்மாவுக்கு வந்து ஆண்டவரோடு பெரிய உறவு எல்லாம் கிடையாது. மாமியார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால நானும் இந்த இறைவனை சேவிக்கிறேன்னு வந்துட்டாங்க. ஆனா வசனத்துல வாசிக்கிறோம், நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்ததுனால உனக்கு என்ன பலன் கிடைக்கும்? சொல்லுங்க சிஸ், என்ன பலன் கிடைக்கும்? சொல்லுங்க நிறைவான பலன். சொல்லுங்க நிறைவான பலன். சொல்லுங்க நிறைவான பலன். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவருடைய செட்டைகளின் கீழ் இருக்கிற உங்களுக்கு, பக்கத்துல கை கொடுத்து ஆண்டவருடைய செட்டைகளின் கீழ் இருக்கிற உங்களுக்கு சொல்லுங்க நிறைவான பலன் வரும். சொல்லுங்க நிறைவான பலன் வரும். வண்டர்ஃபுல். இந்த நிறைவான பலத்தை இந்த ரூத் என்கிற சகோதரி போவாசின் மூலமாய் பெற்றுக்கொண்டாள். அதாவது பழைய ஏற்பாட்டின் போவாசை நான் புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் வந்த எல்லா கதாபாத்திரங்களும் யாரை குறிக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறாங்க. சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், நியாயப்பிரமாணத்திலும் பெரியவர், மோசேயிலும் பெரியவர், எலியாவிலும் பெரியவர், நோவாவிலும் பெரியவர், போவாசை விட இந்த போவாசின் மூலமாய் ஆண்டவர் இந்த ரூத்துக்கு செய்த 3 காரியத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி உங்களை வீட்டுக்கு அனுப்ப போறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது சொன்னேன் ரீபே, திரும்ப. இப்போ வசனம் சொல்லுகிறது, இந்த 12வது வசனத்துல முதலாவது பாகத்தை மறுபடியும் வாசிங்கம்மா. 12வது வசனத்தின் முதலாவது பாகம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. Thank you. May the Lord bless you according to your works. இங்க இருக்கிறவர்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க செஞ்ச பாவத்துக்கு தக்கதாக ஆண்டவர் ஒருவேளை உங்களை நியாயம் தீர்த்திருந்தாருன்னா இன்னைக்கு எத்தனை பேர் இங்க உயிரோட இருப்பீங்க? ஒரு கையும் காணும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பட் யூ நோ வாட், God repaid Ruth with his mercy and favor. ஆண்டவர் ரூத்திற்கு எதை கொடுத்தார்னு சொல்லுகிறேன், வாசிங்க. அதே ரூத்தின் 2வது அதிகாரம் 14ஆம் வசனம். ரூத் chapter 2 and verse 14. பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். தேங்க்யூ சிஸ்டர், உட்கார்ந்து கொள்ளுங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த நகோமி என்கிற மாமியார் கூட இந்த ரூத் என்கிற மருமகள் வந்ததுனால இவங்க 2 பேருக்கும் வேற வேலையே கிடையாது. இவர்கள் போய் வேலை செய்து சம்பாதிக்க முடியாது. ஆகவே இந்த ரூத் என்கிற சகோதரி போவாஸ், சொல்லுங்க போவாஸ். மாரியக்கா அவங்க பேர் என்ன பேரு? மாரியக்கா போவாஸ் என்ன பேரு? ஏண்டா என் பேரை சொல்லி கூப்பிடுறேன், உங்களுக்கு சீக்கிரம் வேற அழகான சூப்பர் பேரை வச்சிருவாங்க. அவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கிளியோபட்ரான்னு வச்சிருவாங்க. கவனிங்க, இந்த போவாஸ் என்கிற ஒரு மனுஷன் பெரிய ஐஸ்வர்யவனா இருந்தான். அந்த ஊர்லயே அவன் தான் பெரிய கோடீஸ்வரன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இவனுடைய வயல் நிலம் பெரிய வயல் நிலமா இருந்தது. இவன்கிட்ட போய், அதாவது இவனுடைய வயல் நிலத்திற்கு சென்று எல்லாரும் வேலை செய்து சம்பாதித்து அதை வைத்து குடும்பம் நடத்தத்தக்கதாய் இந்த மனுஷன் பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தான். இப்ப இந்த போவாசின் இடத்துல
இந்த ரூத் சென்று அடைகிறாள். பெரிய வயல் வச்சிருக்கிறார், பெரிய எஜமான், பெரிய ஜமீன்தார் இந்த போவாஸ் போய் வேலை பார்க்கறதுக்காக இந்த ரூத் போய் இருக்கிறாள். நல்லா கவனிங்க. இன்னைக்கு வந்திருக்கிற புதிதாய் வந்த நித்யா சிஸ்டர், ராஜ், ஸ்ரீ பிரதர், மாரியம்மக்கா, உங்களுக்கு சொல்றேன், இயேசுவினிடத்துல எதிர்பார்த்து வந்தவங்க ஒரு பொழுதும் வெறுமையாய் போன சரித்திரமே இல்லை. ஒரு 10 பேர் தான் ஆமேன் சொல்றீங்க. வேற எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமேன். இந்த ரூத் போவாஸ் இடத்துல ஏதாவது கிடைக்குமா என்று எதிர்பார்த்து போய் நின்றால், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? போவாஸின் பார்வை முதலாவது யார் மேலதான் விழுந்துச்சு? ரூத்தின் மேலதான். யார் மேல விழுந்தது? நான் விசுவாசிக்கிற இந்த 5 நாள் கூட்டத்தில் புதுசா வந்த அநேக ரூத்துக்களை, மாரியக்காவை, ஸ்ரீ பிரதரை, ராஜ் பிரதரை, நித்யா சிஸ்டர் மேல ஆண்டுடைய கண்கள் முதலாவது விழுந்திருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நித்யா சிஸ்டர், உங்க மனசுல என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா இயேசுவுக்கு தெரியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. God's eyes will fall on the needy people. தேவையோடு வந்தவர்கள் மேல அவருடைய கண்கள் எப்பொழுதும் கவனமாக இருக்கும். How many of you need miracle today? எத்தனை பேருக்கு அற்புதம் வேணும்? எத்தனை பேருக்கு என்னுடைய காரியத்துல ஒரு அசைவு வேணும்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஒரு ஆசீர்வாதத்தை நான் எதிர்பார்த்து வந்திருக்கேன்னு சொல்றீங்க? ஐயா, இவ்வளவு நாள் நான் கண்ணீர் வடிச்சேன், இவ்வளவு நாள் நான் புலம்பிக்கிட்டு இருந்தேன், இவ்வளவு நாள் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆனா இந்த கூட்டத்தில் நிச்சயமா எனக்கு ஒரு விடிவு காலம் வேணும்னு சொல்றவங்க சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், ஜான் ஜெபராஜ் கண்கள் அல்ல, இங்க இருக்கிற மனிதர்களுடைய கண்கள் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்கள் உங்க மேல இப்பொழுது இருக்கிறது. அவர் உங்களை வீட்டுக்கு அனுப்பும்போது சும்மா அனுப்ப மாட்டார். அற்புதத்தை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். வண்டர்ஃபுல். Now listen. இந்த போவாஸ் இந்த ரூத்தை கூப்பிட்டு, அதாவது இந்த அம்மா யாருனே தெரியாது, பக்கத்துல சொல்லுங்க, யாருனே தெரியாது, சத்தமா சொல்லுங்க, யாருனே தெரியாது. இந்த அம்மாவை கூப்பிட்டு அவர் சொல்றாரு, இந்த சகோதரிக்கு 5 ஆசீர்வாதங்களை இந்த போவாஸ் கொடுத்தாரு. எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு? மறுபடியும் வாசிங்கம்மா 14ஆம் வசனத்தை. பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கைகளை தோய்த்துக்கொள் என்றார். ஒரு நிமிஷம். முதலாவது போவாஸ் ரூத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ரூத் received 5 blessings from போவாஸ். போவாஸ் இடத்திலிருந்து 5 ஆசீர்வாதங்களை ரூத் பெற்றுக்கொண்டாள். முதலாவது ஆசீர்வாதம், she received the bread and wine from போவாஸ். காடி அப்படின்னா திராட்சை ரசம், வைன் அப்படின்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவுக்கு கசப்பான காடியை கொடுத்தாங்க. காடினா என்ன அர்த்தம்? வைன். முதலாவது ரூத் received the bread and wine. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அவரிடத்துல வருகிறவர்களுக்கு முதலாவது தம்முடைய வார்த்தையை கொடுப்பார். சத்தமா ஒரு ஆமென். சத்தமா ஒரு ஆமென். சத்தமா ஒரு ஆமென். இன்னைக்கு புதிதாய் வந்திருக்கிற நித்யா சிஸ்டர், ராஜ் பிரதர், ஸ்ரீ பிரதர், மாரியம்மாக்கா, உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க கண்ணீரை இயேசு கிறிஸ்து மாற்றுவார். உங்க குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்க குடும்பம் இனி சந்தோஷமா இருக்கும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Ruth received the bread and wine, and for all the believers I tell you, God is going to provide fresh bread in your family from now on. The whole year you will receive the word of God, the fresh revelation to your family and to the church. இந்த சபைக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் புதிய வார்த்தையினால நிரப்பி, புதிய மன்னாவை கொடுத்து, புதிய வெளிப்பாடுகளை தந்து உங்க ஊழியத்தில் உங்களை கனம் பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். You know, the more you take, the more you receive. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் மோசே இடத்துல சொன்னார், நான் காலையில உங்களுக்காக மன்னாவை பொழிய பண்ணுவேன், அவன் தேவைக்கு தக்கதாக அள்ளி கொள்ள வேண்டும். அவர்கள் அள்ளின பின்பு மறுநாள் மறுபடியும் அதே இடத்தை கர்த்தர் மன்னாவால நிரப்பினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. I want to give you a fresh revelation. People look at me now. மன்னா வந்து வனாந்திரத்தை நிறைக்கிறது. இவன் எல்லாம் போய் அவனுடைய தேவைக்கு தக்கதாக போய், என் கை இவ்வளவு பிரச்சனை இருக்கு பாருங்க, இவ்வளவு அள்ளிட்டு வீட்டுக்கு ஓடுறான். மறுநாள் வந்தா அவன் எவ்வளவு அள்ளினானோ அது என்ன செஞ்சிருக்கு? நிறைந்து. ஆமாவா இல்லையா? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. கவனிங்க,
அவன் எவ்வளவு அள்ளினானோ, அவர்கள் எவ்வளவு அள்ளினார்களோ அவன் தேவைக்கு தக்கதாக அந்த இடத்தை கர்த்தர் என்ன செஞ்சாராம்? ஆமா, ஒரு சின்ன பையன் ஓடி வந்து எவ்வளவு அள்ளியிருப்பான்? ஒரு லட்டு மட்டும் எடுத்துட்டு போயிருப்பான். ராமேன்னு சொல்லுங்க. மறுநாள் வந்து பார்த்தா அந்த இடம் மாத்திரம் என்ன செஞ்சிருக்கு? அந்த இடம் மாத்திரம் என்ன சொல்லுங்க? அந்த இடம் மாத்திரம் என்ன செஞ்சிருக்கு? ஒரு பெரிய ஆள் வந்திருப்பார். அவர் வந்து என்ன செஞ்சிருப்பாரு? கொஞ்சம் கூடவே. மறுநாள் வந்து பார்த்தா அந்த இடம் என்ன செஞ்சிருக்கு? அந்த இடம் சிஸ்டர் டயானா விட்டு இருந்தீங்கன்னா ஒரு 5-6 பக்கெட் அள்ளியிருப்பாங்க. ராமேன் சொல்லுங்க. The more you take from the Lord, the more He gives to you. ராமேன் சொல்லுங்க. The more you meditate on His word, the more He reveals the secret with you. எந்த அளவுக்கு நீங்க வசனத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்துட்டே இருப்பார். சத்தமா ராமேன் சொல்லுங்க. சத்தமா ராமேன் சொல்லுங்க. இந்த வருஷம் உங்க சபையில ஆண்டவர் அநேகருக்கு ரெவலேஷன்ஸ் கொடுப்பார். Revelations from the word of God, revelations from Bible, revelations from the prophecies. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. Ruth was blessed with the bread and the wine. முதலாவது இந்த சபை வார்த்தையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் இந்த ஆண்டு முழுவதும் நிறைந்திருக்கும். ஆமென் சொல்லுங்க. And as the Holy Spirit said, you will see unusual miracles. இதுவரைக்கு பார்க்காத அற்புதங்களை பார்க்க போறீங்க. Pastor, this year you will see unusual miracles. You will see unusual growth in Jesus' name. Not only this rally, throughout the year you will have many rallies in Jesus' name. Many people will come here. Many revival preachers will come here. Many healing ministers will come here. And this church will be filled with this bread and wine. This church will be filled with this bread and wine in Jesus' name. Amen. சொல்லுங்களேன். First one, bread and wine. மாரியம்மாக்கா, இயேசுட்ட வந்துட்டீங்கல்ல, இனி உங்க குடும்பத்துல சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இருக்காது. எல்லாரையும் பாருங்க, பெருசு பெருசா வச்சிருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். உங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் வந்து நிறையும். Now listen. Ruth did not pay anything for the bread and wine. Amen. You will enjoy what you did not pay for. நீங்க எதற்காக கிரயம் செலுத்தலையோ அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து குமியும். ஆமென் சொல்லுங்களேன். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நட்டாததை அறுவடை செய்வீர்கள். நீங்கள் நட்டாததை அறுவடை செய்வீர்கள். நீங்கள் விதைக்காததை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். இதுவரைக்கு நீங்க விதைக்காத ஆசீர்வாதத்தெல்லாம் இந்த ஆண்டு நீங்க அறுவடை செய்ய போறீங்க. நீங்க I say it again, unusual blessings will fill your family this year. Unusual miracles will fill your family this year. Unusual. Amen. And the second blessing that Ruth received from Boaz was, please continue reading that. அத வாசிங்க பார்க்கலாம். முதலாவது அப்பமும் ரசமும். இரண்டாவது, அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். Wait, yeah, thank you so much. God says you will sit with the reapers this year. You will sit beside the reapers this year. அறுவடை செய்கிறவர்களுக்கு அருகாமையிலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பார். இனி இந்த சபையில தரித்திரமான குடும்பங்கள் இருக்காது. இனி உங்களுக்குள்ள தரித்திரமான பிசினஸ் இருக்காது. இனி உங்க பிசினஸ்ல லாசஸ்லாம் இருக்காது. God says, I'll put you beside the reapers this year. This ministry will specially enjoy the harvest this year. நீங்க அறுவடை செய்து கொண்டே இருப்பீங்க. விசுவாசம் உள்ளவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லிருக்கலாம். நீங்க சந்தோஷத்தை அறுவடை செய்வீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியை அறுவடை செய்வீர்கள். நீங்கள் உயர்வை அறுவடை செய்வீர்கள். நீங்கள் கிருபைகளை அறுவடை செய்வீர்கள். நீங்கள் ஆசீர்வாதங்களை அறுவடை செய்வீர்கள். நீங்க தயவை அறுவடை செய்வீங்க. நீங்க அற்புதத்தை அறுவடை செய்வீங்க. புதிய ஆத்துமாக்களை அறுவடை செய்வீங்க. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் இந்த ஆண்டை உங்களுக்கு அறுவடையின் ஆண்டாய் மாற்றி கொடுப்பார். Remember,
அறுவடை யாரு செய்வானா? விதைச்சவங்க தான். Only the sowers will reap. Amen. சத்தமா ஒரு ஆமென். But here some unusual event is taking place. Ruth did not sow anything. Amen. ரூத் விதைக்கவே இல்லை. ஆனா இந்த அம்மாவை போவாஸ் சொல்றாரு, நீ அறுவடை செய்கிறவர்கள் பக்கத்துல போய், அறுவடை செய்கிறவர்கள் பக்கத்துல போய், பக்கத்துல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, உங்களை இந்த வருஷம் பெரிய அற்புதங்களால் ஆண்டவர் நிரப்புவார். பெரிய அற்புதங்களால் ஆண்டவர் நிரப்புவார். பெரிய அற்புதங்களால் நிரப்புவார். நான் சொல்றேன், some people are here, you are not going to pay for certain blessings, but still you will receive it. You are not going to pay for certain blessings, but still you will receive it. புதுசா வந்தவங்களுக்கு சொல்றேன், நாங்க ரட்சிப்புன்னு சொல்றோம். என்ன ரட்சிப்புனா என்னது? கர்ச்சிப்புனா தெரியும். ரட்சிப்புனா என்னன்னு தெரியுங்க? ரட்சிப்புனா பாவ வாழ்க்கையில இருந்தோம் சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது, சிரிக்க முடியாது. டாக்டர்ஸ் கொண்டு பணத்தை கொடுத்தவங்க ஏகப்பட்டவர் இருக்கு. எத்தனை பேர் வியாதியிலிருந்து சுகமாயிருக்கீங்க? கையை வைத்து காமிங்க. தேங்க்யூ. எத்தனை பேர் ஆண்டவர் கடன் பிரச்சனையில இருந்து சுகமாக்கி இருக்கிறார்? தேங்க்யூ பிரதர் சங்கர், தேங்க்யூ. உங்க கரங்கள்லாம் பாருங்க. நீங்க கையை தூக்குறது புதுசா வந்தவங்களுக்காக தான். ஓகே. எத்தனை பேர் சமாதானம் இல்லாம சர்ச்சுக்குள்ள வந்தீங்க? இப்ப எத்தனை பேருக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்? எத்தனை பேர் கார் இல்லாம வந்தீங்க? கையா இப்ப எத்தனை பேருக்கு காடி கொடுத்திருக்காரு ஆண்டவர்? அடேங்கப்பா, இப்ப மட்டும் தான் பல்லெல்லாம் தெரியுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நித்யா சிஸ்டர், ராஜ் பிரதர், ஸ்ரீ பிரதர், மாரியம்மாக்கா, நீங்க பணம் கொடுத்து வாங்க முடியாத ஒரு காரியம் ரட்சிப்பு. அதை இயேசு உங்களுக்காக இலவசமா தர்றார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இனி நீங்க பாவி கிடையாது. ஆமென் சொல்லுங்க. எங்களையும் ஒரு காலத்துல உலகம் பார்த்து சொன்னுச்சு, இவன் பெரிய பாவி. ஆமென் சொல்லுங்களேன். கரெக்டா தீர்க்கதரிசனம் சொல்லிட்டனோ? ஓகே ஃபைன், பரவாயில்ல. என்னைய பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க, இவன் முகத்துல முழிக்கவே. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் உண்டு. அவர் சின்ன வயசுல நிறைய பூஜை எல்லாம் பண்ணுவார். நான் அவர் பூஜை பண்ற நேரத்துல தான் அவர் வீட்டுக்குள்ள ஓடி போய் நிற்பேன். என்னைய பார்த்து சொல்லுவார், உன் மூஞ்ச பார்த்தாலே ஒண்ணு விளங்க மாட்டுக்கு, ஓடுவார். ஓடிடுவேன். இப்போ அவர் எந்த புதிய காரியத்தை செஞ்சாலும், இப்ப நான் ரீசெண்டா ஊருக்கு போகும்போது கூட சொன்னாரு, உன் முகத்தை ஒரு தடவை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னா. நான் போய் அவரை போய் பார்த்தோன்னு சொன்னாரு, தம்பி நீ போன முறை வந்திருக்கும் போது உன் முகத்தை பார்த்துட்டு போனேன், நல்ல காரியம் நடந்துச்சு. இனிமேல் உன் முகத்தை வந்து என்கிட்ட காமிச்சிட்டு போ. இந்த மாற்றத்தை இயேசு மாத்திரம் தான் கொண்டு வர முடியும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Where you were considered as a curse, God is going to make you a blessing in the same place. Brother from Nigeria, where you were felt as a curse, God is going to make you a blessing in the same place. நீங்க எங்க சாபமாய் கருதப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். And the third one, first one, she received the bread and wine. Secondly, she received what? The best place, she became the reaper in that place. அந்த இடத்துல அவ அறுவடை செய்கிறவளாய் மாறிவிட்டா. மூணாவது வாசிங்க. Third one, அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். போதும். She received the roasted grain. பக்கத்துல ஒரு ஆமென் சொல்லுங்க. What is this roasted grain? அதாவது prepared blessing, ஆயத்தம் பண்ணப்பட்ட blessing. I strongly believe in my spirit that God has already prepared a great harvest, a great revival for GSAG. Amen. Your amen will encourage me. Your amen will make me go. Come on. Your amen will make me preach more. I say it again, you are going to receive a prepared blessing this year. Come on, somebody make a louder amen for that. You're going to receive a prepared blessing. Let me tell you, you don't have to prepare anything by your effort. You will not prepare anything. Let me tell you, God has already prepared the blessings for you. இனி உங்க சொந்த முயற்சியில நீங்கள் ஆயத்தம் பண்ண போவதில்லை. கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்.
நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை, வாட் ஐ ஹவ் prepared, நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை உங்கள் கண்கள் காணவும் இல்லை, உங்கள் செவிகள் கேட்டதும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். I tell you, அவர் ஆயத்தம் பண்ணினதை இந்த ஆண்டு உங்க கைகள் சுதந்தரிக்கும். You will receive what God has already prepared. Your roasted grain is on the way. Your roasted grain is on the way. Your roasted grain is on the way. Come on, put your hands together. கரங்களை தட்டி ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Yes. Hallelujah. Hallelujah. When I come next time, some family here, you're going to take me to your new house. Pastor, in 2016 we have bought this new house in Yanda solla poringa. Amen. When I come next time, I'm going to enter your new house and pray for you in Jesus name. Sattama or amen சொல்லுங்க. Amen சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வருஷம் எனக்கு கர்த்தர் புதிய வீட்டை கொடுப்பாரு? புதிய prepared grain. I am going to receive the prepared grain this year. ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டதான காரியத்தை கர்த்தர் இந்த ஆண்டு என் கரங்களில் கொடுக்க போறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Some people are here, you're going to receive the prepared ministry. ஒரு ஆமென் சொல்லுங்க. God has already built a ministry, and you're just going to receive it in Jesus name. ஏற்கனவே சில ஊழியங்களை உங்களுக்காக கட்டி வைத்திருக்கிறார், அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். Your work is to just go and inherit in Jesus name. I tell you church, God has already prepared few areas where you're going to do your branch ministries. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. It may be a new house, it may be a newcomer's house, it may be a new street where you never had ministries before, but I in the name of Jesus prophesy that you will receive that roasted grain, that new house for ministry, that new area of ministry this year, and God will take you inside and make you see that He has already prepared that area for you. இதுவரைக்கும் ஊழியம் செய்யாத இடங்களுக்கு உங்க ஊழியங்கள் கால் எடுத்து வைக்கும். நான் இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், எனக்கு தெரியும் அவருடைய நாமத்தினால சொல்ற எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நிச்சயமாய் நிறைவேறும். சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுங்க. I have not prepared this grain, God has already prepared this roasted grain for you. சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுங்க. People who are struggling for marriage, weddingக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒருவருக்காக சொல்றேன், the roasted grain is on the way. Come on, receive it people. The roasted grain is on the way. Sattama. Pastor, the roasted grain is on the way. Sattama or amen சொல்லுங்களேன். I want receivers in this place. Sattama or amen சொல்லுங்க. The roasted grain is on your way. புதுசா வந்தவங்களுக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்து ஏற்கனவே உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணினதுனால தான் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறார். ஸ்கூல்ல பரிசு வாங்கினா கை தட்டுவாங்க, அந்த மாதிரி தட்டக்கூடாது. அப்பாவை அனுபவிச்சு கை தட்டணும். காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாழுதத நீர் மறக்கலையே. தனிமையில் நாழுதத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன், என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பற்றலையே. கைதட்டி உம்மை ஆராதிப்பேன், என்னை மன்னிக்க வந்த, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பற்றலையே. தொடர்ந்து வாசிங்க. First one, Ruth received the bread and wine. Secondly, she was seated beside the reapers. And the third one, அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். Thank you. Third one என்ன சொன்னேன்? She received the
roasted grain, which means something was already prepared for her. Amen. Amen. And the fourth one, அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாள். ஆமென் சொல்லுங்க. வசனம் சொல்லுகிறது, நப்தலி கோத்திரத்துல ஒருத்தன் தான் நப்தலி. 12 கோத்திரங்கள்ல ஒரு கோத்திரத்தின் பேர் நப்தலி கோத்திரம். நப்தலி தேவ தயவுனால திருப்தி அடைந்தான். இந்த வருடம் நம்ம சபை அபிஷேகத்தால திருப்தி அடையும், எழுப்புதலால திருப்தி அடையும். திருப்தி அடைய செய்வார், திருப்தி அடைய செய்வார், திருப்தி அடைய செய்வார். நீங்கள் ஒன்றிலும் குறைந்து போவதில்லை. You will lack nothing this year. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். This church will satisfy. This church will be satisfied by God's anointing this year. Your church will be satisfied by the growth this year. இந்த ஆண்டுக்கென ஆண்டவர் ஏற்கனவே எதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதால உங்களை நிரப்பி ஆண்டவர் உங்களை திருப்தி செய்வார். உங்க குடும்பங்கள் திருப்தி அடையும், உங்க ஊழியங்கள் திருப்தி அடையும், உங்க கணவர் திருப்தி அடைவார், உங்க மனைவியை கர்த்தர் திருப்தி அடைய செய்வார், உங்க பிள்ளைகள் திருப்தி அடைவார்கள், வாலிபர்கள் திருப்தி அடைவீர்கள். இந்த ஆண்டு கர்த்தர் உங்க குடும்பத்திலும் ஊழியத்திலும் சபையிலும் ஒரு பெரிய திருப்தியை அனுப்புவார். விசுவாசிக்கிறவங்க மாத்திர 2 கரங்களை தட்டி ஓ ஆமென் சொல்லுங்களேன். ராஜ் பிரதர், ஸ்ரீ பிரதர், உங்க குடும்பம் திருப்தி அடையும். பாருங்க, அவங்க ஆமென் சொல்லி கை தட்டுறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். பத்மநாபன் பிரதர், எப்போ இந்த சர்ச்சுக்கு வந்தீங்க? போன வருஷம் இந்த கூட்டத்துக்கு தான் வந்தீங்களா? எந்த கூட்டத்துக்கு வந்தீங்க? வந்தீங்களா? போன வருஷம் இருந்ததுக்கு இப்ப இருக்க உங்க குடும்பம் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்க வீட்டுல சமாதானம் இருக்கா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்க பேர் இருக்கா? மறந்துட்டேன். திலகவதி அக்கா, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வருஷம் வரும்போது மாரியம்மா அக்கா முன்னால வந்து உட்கார்ந்துடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இது விலை கொடுத்து வாங்கப்பட்ட கூட்டம் அல்ல, தானா சேர்ந்த கூட்டம். அது இயேசுவின் சந்தோஷத்தால, இயேசுவின் அன்பினால தானா வந்த கூட்டம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். She was satisfied. She was satisfied. சில குடும்பங்கள் you're still finding hardships in your relationships. உங்க குடும்பங்களுக்குள்ள இருக்கிற உறவுகள்ல பிளவு இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள there is no satisfaction of peace. சமாதானத்தின் நிறைவு இல்லை. In Jesus' name I tell you, from tonight you will see a change in your relationship. இந்த ராத்திரியிலிருந்து உங்க குடும்பங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். சத்தமா அற்புதங்களை செய்கிறவர் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அற்புதங்களை செய்கிறவர் என் காதுல சொல்றதுனால உங்களுக்கு சொல்றேன், இந்த ஆண்டு முழுவதும் உங்க குடும்பங்களுக்குள்ள சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். And the last one, but not the least, she took the leftover with her. மீதம் இருக்கிறது அந்த அக்கா என்ன செஞ்சாங்களாம்? ஏழையா விதவையா ஒன்னும் தெரியாம ஏதாவது கிடைக்குமான்னு அந்த வயல் நிலத்துக்கு வந்து உட்கார்ந்த அக்காவுக்கு எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை ஆசீர்வாதம். And I always preach 5 means grace. ஆண்டுடைய கிருபை. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. This Gentile, the woman from another tribe, she had no connection with the blessings of Abraham, but God was gracious upon her. ஆமென் சொல்லுங்க. உங்ககிட்ட நான் கேட்கிறேன், இயேசுவை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு இந்த சபையில் இருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இன்னைக்கு புதுசா வந்த இவங்களுக்கு நம்ம ஆண்டவர் கிருபையை கொடுத்து கொண்டிருக்கிறார்னு எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். First one, repay. Ruth was repaid with grace. ஆமென் சொல்லுங்க. நான் சொன்னேன், இயேசு கிட்ட மாத்திரம் தான் டேக் பாலிசி, கிவ் அண்ட் டேக் பாலிசி இல்லை, ஜஸ்ட் டேக் அண்ட் கோ. ஆமென் சொல்லுங்க. மற்ற இடத்துல ஒரு மந்திரவாதிட்ட போய் 10,000 ரூபாய் கொடுத்தாதான் அவன் சொல்லி உங்க வாய் சரியில்லை, உங்க மூக்கு சரியில்லை, உங்க கலர் சரியில்லை, உங்க பேர் சரியில்லைலாம் சொல்லி உங்களை வருவழியாக்கி
இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உங்களுக்காக he has already repaid. He has paid everything for you. சிலுவையில் உங்களுக்காக ஏற்கனவே ரத்தம் சிந்திட்டாரு. உங்க பாவத்துக்காக, உங்க கஷ்டத்துக்காக, ஸ்ரீ பிரதர், உங்க பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே ரத்தம் சிந்திட்டார். இனி நீங்க பாவி கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உலகத்துல வேற எந்த மதமும், உலகத்துல வேற எந்த ஜாதியும், உலகத்துல வேற எந்த மனுஷனும் உங்களை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது போன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலும் அது நடக்கவும் நடக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து மாத்திரம் சொல்றாரு, உன் பாவங்களை நான் மன்னித்திருக்கிறேன், என் ரத்தத்தினால உன் பாவங்களை நான் மன்னித்திருக்கிறேன். ராஜ் பிரதர் கை தட்டுறாரியா உங்களுக்கு? And the second one is refuge. வேகமா சொல்லி முடிக்கிறேன். Ruth took refuge in Boaz. ஆமென் சொல்லுங்களேன். ரெஃப்யூஜ்னா அடைக்கலம். இயேசுவை விட மேலான அடைக்கலம் உலகத்திலே இல்லை. ஆமென் சொல்லுங்க. எனக்கு எத்தனையோ ஊழியர்களை தெரியும், எத்தனையோ நாடுகளுக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம், எத்தனையோ நண்பர்கள், எத்தனையோ கோடீஸ்வரங்க இருக்கிறாங்க, எத்தனையோ அபிஷேகம் பெற்ற ஆட்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ வர்ஷிப் லீடர்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, எத்தனையோ விசுவாசிகள். சில ஆட்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களுக்கு என்ன தேவைனாலும் ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் அனுப்பி வைக்கிறோம். பட் ஸ்டில் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு டேக் மை ரெஃப்யூஜ் இன் கிரைஸ்ட். ராமேன் சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரியும், இந்த ஒரு அடைக்கலம் தான் இட் வில் சஸ்டெயின் ஃபார் எவர். The refuge that you take in Christ will sustain forever. Amen சொல்லுங்களேன். And there will not be any reproach or there will not be any rebuke in this refuge. Because Boaz told all the servants, he said, let her glean from the sheaves and don't reproach her. Amen. அவர் சொன்னார், அந்த ஐயா சொன்னார், எஜமான் சொன்னாரு, மற்ற எல்லாரும் உழுது முடிச்சு அறுவடை செஞ்சு முடிச்சு கீழே கிடக்கு பார்த்திருக்கீங்களா கோதுமைலாம், அதெல்லாம் பறக்கிட்டு போனாங்களாம். ஆனா இந்த அம்மாவுக்கு மாத்திரம் அந்த எஜமான், அந்த ஓனர் சொல்றாரு, இந்த அம்மாவுக்கு கீழே கிடக்கிறதுல சும்மா கொடுத்துறாதப்பா, நல்ல கதிர்கள் இருந்து என்ன செஞ்சிரு, எடுத்து அந்த அம்மா எடுத்துட்டு போட்டோம். அது மட்டும் இல்ல, இந்த அம்மா எந்த லைன்ல பின்னால வராங்களோ அது அறுவடை செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க, இவங்க பின்னால பொறுக்கிட்டே போறாங்க. இந்த அம்மா வர்ற லைன்ல மட்டும் நீ வேணும்னே, என்னது சொல்லுங்க, வேணும்னே கொஞ்சம் எடுத்து போடு. ராமேன் சொல்லுங்களேன். சத்தமா ராமேன் சொல்லுங்களேன். சத்தத்தை உயர்த்தி ராமேன் சொல்லுங்களேன். என்ன ஒரு ஆசீர்வாதம், ஆமாவா இல்லையா? சும்மா சர்ச்சுக்கு போய் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க, சும்மா போய் பாடிட்டு வந்துடலான்னு போனேன். இப்படித்தான் போன வருஷம் பத்மநாதம் பிரதர் வந்தாரு, சும்மா ஆடிட்டு பாடிட்டு போயிடலாம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இங்கதான் மெய்யான சந்தோஷம் இருக்கு, இங்கதான் மெய்யான ஜீவன் இருக்கு, இங்கதான் மெய்யான சமாதானம் இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். புதுசா வந்திருக்க உங்களுக்கு சொல்றேன், இனி நீங்க மிச்சத்தை பிறக்க மாட்டீங்க வாழ்க்கையில. பெஸ்ட் ஏதோ அதைத்தான் இயேசு கொடுப்பார். உங்க வீட்டுல பெஸ்ட் இருக்கும், நல்லா படிப்பீங்க. ராஜ் பிரதர் படிக்கிறீங்களா, வேலை பார்க்குறீங்களா, நல்லா படிப்பீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஸ்ரீ பிரதர் காடி இருக்கா வீட்டுல? ஒரு ஜாடி கூட இல்லையா? காடி இருக்கா? என்ன சின்ன காடியா, லோனா? நல்ல காடி வச்சிருக்கீங்களா? அடப்பா, அடுத்து இன்னொரு காடி எனக்கு தந்திருக்கேன். வண்டர்ஃபுல். பெஸ்ட் தான் இயேசு கிறிஸ்து கொடுப்பார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால எனக்கு வருஷத்துக்கு 2 ட்ரெஸ் 3 ட்ரெஸ் தான் கிடைக்கும். அதுல ஒன்னு யூனிஃபார்ம், மற்ற கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு யாராவது வாங்கி கொடுத்தா உண்டு. இன்னைக்கு பாத்தீங்களா, பிராண்டட் ஷர்ட், பிராண்டட் ஷூ எல்லாம் இயேசு கொடுக்கிறார். ஒருத்த வீட்டு வாசலையும் என்ன பிச்சை எடுக்கல, இயேசு கொடுக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சாப்பாடு இல்லாம இருந்தோம், இன்னைக்கு ரசம் போதுண்டான்னு நாங்க சொல்ற அளவுக்கு சாப்பாடான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பிரியாணி கிடைக்குமான்னு ஏங்கி நின்ன நாட்கள்லாம் உண்டு. இன்னைக்கு ஃப்ளைட்ல பிரியாணி கொடுக்காங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் வரும்போது ஓபன் பண்ண சிக்கன் பிரியாணி ஏதோ கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப கண்ணே கலங்கிருச்சு. ஒரு காலத்துல இது தரையில கிடைக்காது, இப்ப தரையில கிடைக்காத மேல கொண்டு போய் கொடுக்கிறாரு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம்.
People, let me tell you, sometimes God will allow the discomfort when you are on the floor, which means He does not want you to remain on the floor. He wants you to just take off and fly. சில நேரம் நீங்க இருக்கிற தரையில உங்களுக்கு சில சுகவீனங்கள்லாம் ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் சிச்சுவேஷன்ஸ்லாம் வரும். You know why? Because நீங்க அந்த இடத்துல இருக்கிறத ஆண்டவர் விரும்பல. உங்களை எடுத்து மேல பறக்க வைக்க போறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நாங்க தரையில உட்கார அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, பறக்க அழைக்கப்பட்டவர்கள். நித்யா சிஸ்டர், ராஜ் பிரதர், உங்களை இயேசு கிறிஸ்து பறக்க வைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நாளைக்கு நீங்க 2 பேரும் முன்னால வந்துடணும். ஸ்பெஷல் பிளேஸ் உங்களுக்கு இங்க உட்கார வச்சிடறேன். ஓகேவா? நாளைக்கு வருவீங்களா? நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 பேர், ஸ்ரீ பிரதர் நாளைக்கு ஒரு 2 பேர் தூக்கிட்டு வந்துடணும். ஓகேவா? சும்மா கொண்டு வாங்க. இந்தியால இருந்து ஒரு சின்ன பையன் வந்திருக்கா, நல்லா ஆடுறான்னு கூட்டு வந்துருங்க. நீங்க வந்தா மட்டும் போதும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச சந்தோஷத்தை உள்ள அடக்கி வைக்க முடியலங்க, அதான் வெளியே சொல்லிட்டே இருக்கோம். எங்களுக்கு கிடைச்ச ரட்சிப்பு உள்ள அடக்கி வைக்க முடியல, தான் வெளியே சொல்லிட்டே இருக்கோம். ராமேன் சொல்லுங்களேன். Second one, she took refuge in Boaz. When you take refuge in Christ, I'll tell you, you will enjoy the best in your life. You will enjoy the best blessings in your life. And there are people here who are struggling in your spiritual life. You're trying to battle your own fight, like you're trying to fight your own battle. Sorry, you're trying to do your own spiritual fight. I tell you, you better take rest and refuge in Christ. Amen. Christ will fight for you. Jesus will fight for you. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க ஆவிக்குரிய போராட்டத்தை ஒருபொழுது நீங்க பண்ணாதீங்க. Just say I am peaceful. ஆமென். நான் கிறிஸ்துவுக்குள்ள சமாதானத்தோட ரெஸ்ட் எடுக்க போறேன். கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். ஆமென். ஆமென். Third one, the final R is reward. Say reward. Reward. ரிவார்டுனா பலன். நான் வந்த உடனே சொன்னேன், என்ன பலன் கிடைக்கும் உங்களுக்கு? நிறைவான பலன். என்ன பலன் கிடைக்கும் சொல்லுங்க? நிறைவான பலன். சொல்லுங்க, நிறைவான பலன். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, full reward. Full reward. God will not give you half reward and cheat you. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். He will give you full reward and honor you before your enemies. உங்க எதிரிகளுக்கு முன்பதாக உங்களுக்கு கர்த்தர் நிறைவான பலனை கொடுத்து இந்த வருஷம் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பார். சத்தமா ஆமென். சத்தமா ஆமென். ஸ்ரீ பிரதர், ராஜ் பிரதரை கை தட்டும் போது ஏற்கனவே அப்பாவுடைய அற்புதங்களை அனுபவிச்சவங்க சத்தமா கை தட்டணும். Everyone who claps, I tell you, you will enjoy the full reward in your family, in your ministry, in your business this year in Jesus' name. Amen. And the reward she got was very special. நான் சொன்ன இந்த அக்கா கணவனை இழந்தவங்க, அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு புது வாழ்வை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். பிச்சை எடுக்க போனவங்களை அதே இடத்துக்கு ஓனரா மாத்திட்டார். Only Jesus alone can do this. Amen. She went to glean the sheaves, but she finally became the owner of the land. Amen. 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 Nitya sister, Raj brother, Shri brother, Mariam akka, எந்த இடத்துல இப்ப நீங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்களோ, யார் உங்களை அவமானமாய் பேசி கொண்டிருக்கிறாங்களோ, எந்த இடத்துல நீங்க சுகம் இல்லாம இருக்கிறீங்களோ, அதே இடத்துல இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்தி வைப்பார். The reward will be, I tell you, He will always reward you with the best rewards. Amen. Amen. Pastor Joseph, you will have the best reward of your ministry. And you will receive the full reward, Pastor. With all my heart, I'm very little, but the Holy Spirit insisted me to tell you this. You will have the best full reward. Unga family la, unga ministry la, you will see the full reward this year. Amen. Say amen. Full reward. Pastor Jonathan, full reward. Pastor AB, full reward. Amen. Amen. Chalunga paakalam. 3 R's. First one, repay. Second one, refuge. Third one, reward. என்ன ரிவார்ட் தெரியுமா கொடுத்தாங்க? இந்த அக்காவுக்கு மறுபடியும் திருமணம் நடந்தது, ஒரு குழந்தை பிறந்தது, அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். இந்த ஓபேத் வேற யாரும் கிடையாது,
ஈசாய், தாவீதின் அப்பா ஈசாய் பார்த்தீங்களா, அவங்க அப்பா தான் ஓபேத். ஓபேத், ஈசாய், தாவீது. கடைசியில் தாவீதின் வம்சத்தில் யார் வந்து பிறந்தார்? ஆமேன்னு சொல்லுங்க. சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதை விட ஒரு பெஸ்ட் ரிவார்டு உலகத்திலே கிடையாது. Christ was born in this generation. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்து இயேசு இந்த ரூத்தின் வம்சத்தில் வந்து பிறந்தார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Well, you may be in different needs today, but I just want to pray over you. And I believe that God has already healed many of you. And இப்போ நாங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் அநேகர் சுகத்தை பெற்றுக்கொண்டு தான் வீட்டுக்கு போக போறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Just close your eyes, people. எல்லாரும் கண்களை மூடி. Ruth was repaid with grace. She took refuge in Christ and she was rewarded. உங்களுக்கு கர்த்தர் இந்த வருஷம் கிருபையினால் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க போறார். நீங்க அவருக்குள்ள அடைக்கலம் பார்க்க போறீங்க. அவர் உங்களுக்கு முழு பலனை கொடுக்க போறார். Hallelujah. Hallelujah. People with sickness here, வியாதியோடு வந்திருக்கிறவங்க மாத்திரம் இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நின்னுங்க. வியாதியோடு வந்திருக்கிறவங்க இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நின்னுங்க. Whatever disease it may be, whatever disease it may be, just stand right wherever you are. Every eye is closed and every mouth open now. எல்லா வாயை திறந்து just start speaking in tongues. Yes, His healing anointing is here. God spoke to us in the beginning that unusual miracles will take place. Unusual miracles will take place. And this is the time that God is going to move among His people. Kara shantu ramabola tara. Rikina tore shantu rabomati ante. Rikelato ramu shantu rabolato. Jesus' name. Jesus' name. Jesus' name. Jesus' name. Jesus' name. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால பலவீனமே இந்த சகோதரியை விட்டு வெளியேறு. சகோதரியை விட்டு வெளியேறு. சகோதரியை விட்டு வெளியேறு என்று இயேசுவின் நாமத்தில கட்டளை கொடுக்கிறேன். I command you sickness. I command you devil to come out of this lady right now in Jesus' name. Sanctu ramo tara sanctu rabo lanto. உங்களை கட்டி வைத்திருக்கிற அசுத்த வல்லமைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது கட்டளை கொடுக்கிறேன். சகோதரி விட்டு வெளியேறு. இயேசுவின் அக்கினி இந்த மகள் மேலே இப்பொழுது இறங்கி வரட்டும். இயேசுவின் அற்புத கரம் இந்த மகள் மேலே இப்பொழுது இறங்கி வரட்டும். ஷாகா தராமா சந்து ராபோலா தோராந்தோ. சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில, சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில கர்த்தருடைய மகிமை இப்பொழுது இந்த இடத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு மேலே இறங்கி வருகிறார். கட்டுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுகிறது. இயேசுவின் ரத்தத்தை அந்த சகோதரி மேல தெளிக்கிறேன். 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 இயேசுவின் நாமத்துல கட்டுகள் அறுக்கப்படுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக. வியாதிகள் வெளியேறட்டும். எஸ் எஸ் எழுந்து நிற்கிறவங்க கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி இயேசுவே என்னை சுகமாக்குன்னு சொல்லுங்க. இயேசுவே என்னை சுகமாக்குன்னு சொல்லுங்க. Let there be healing in Jesus' name. இயேசுவின் நாமத்தினால ஒரு முழு சுகம் இப்பொழுது சரீரத்துக்குள்ள இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன். சுகப்படுவாராக. சுகம் இயேசுவின் நாமத்தினால, சுகத்தை இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை அனுப்புகிற ஆண்டவரே, வல்லமை அனுப்புக ஆண்டவரே, வல்லமை அனுப்புக ஆண்டவரே. கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும். வியாதிகள் இப்பொழுதே வெளியேறுவதற்காக நன்றி. வியாதிகள் வெளியேறுவதற்காக நன்றி. Thank you Lord that you are touching your people and you are healing them right now. Hallelujah, hallelujah. உடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த சகோதரனுக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்த வல்லமைகளை இப்பொழுது வெளியே துரத்துகிறேன். கட்டி வைத்திருக்கிறதான பொல்லாத பிசாசே வெளியேறு இயேசுவின் நாமத்தினால. வியாதியின் வல்லமைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். வெளியேறு. சுகம் 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 இயேசுவின் நாமத்தில் சுகம். Oh hallelujah,
Hallelujah. Hallelujah. Healing in Jesus' name. Healing in Jesus' name. Healing in Jesus' name. Healing in Jesus' name. Hallelujah. The spirit of diabetes, get out in Jesus' name. The pressure, get out in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் சுகம் இறங்கி வருவதாக. நீங்க சுகம் தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய சுகத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதற்காக நன்றி. இந்த சரீரத்தில் தேவ வல்லமை இறங்கி வருவதற்காக நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பிள்ளைகளை இப்பொழுது விடுவிப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஓ ராதா ஷாகமா மௌலாதா ராதியாந்தோலமா. I command all the sickness to get out. Get out in Jesus' name. In Jesus' name. I speak healing to this body right now in Jesus' name. Radha Shakama Baba Ratulakato Rimiyantu Ramomanate Radha Shibiyanto Rama Rikalatu Radakota Mashiyanto Nama. Hallelujah, hallelujah, hallelujah. I speak healing in Jesus' name. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் சுகம். இயேசுவின் நாமத்தில் சுகம். இயேசுவின் நாமத்தில் சுகம். Oh, Radha Shekanotono. In Jesus' name, in Jesus' name, I speak healing. I speak healing. I speak healing, both his physical body and his spiritual body in Jesus' name. இப்பொழுது hallelujah, 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 hallelujah. Let a mighty miracle take place in the spiritual realm of this brother. Hallelujah. Thank you, Lord, that you're healing him right now. Hallelujah, hallelujah. I speak healing in Jesus' name. Hallelujah, hallelujah, hallelujah. எல்லா கரங்களை உயர்த்தி நீர் அற்புத சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறபடினால உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. I speak healing to this man in Jesus' name. Hallelujah, hallelujah. I speak healing to the root cause of this disease in Jesus' name. Be taken out in Jesus' name. Be taken out in Jesus' name. Hallelujah. I speak a complete healing. I speak a complete healing. ஒரு முழுமையான சுகத்தை இந்த மகன் மேல இப்பொழுது வைக்கிற ஆண்டவரே. நாளைய தினத்துல வரும்போது இந்த மகன் புதிய பலத்தோடு புதிய சுகத்தோடு இயேசுவின் நாமத்துல இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்வாராக என்று ஜெபிக்கிறேன். Thank you, Lord, for your healing. Thank you, Lord, for your healing. Thank you, Lord, for your healing. இயேசுவின் நாமத்தினால இந்த மகனை மாத கணக்கில் பலவீனப்படுத்துகிற எல்லா வல்லமையையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். இந்த மகனை விட்டு வெளியேறு. வியாதியே வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டை இப்பொழுதே உடைக்கிறேன். சுகம். Hallelujah, hallelujah, hallelujah. I speak healing to this man in Jesus' name. இயேசுவின் நாமத்தினால இவருடைய ரத்தத்துக்குள்ள இப்பொழுது ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கிட்னியில தேவ வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக. மகனுடைய ரத்தத்திற்குள்ள கர்த்தர் ஒரு சுகத்தை இப்பொழுது வைப்பதற்காக ஸ்தோத்திரம். We believe that he is getting healed in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் சுகம். அற்புத சுகம். We love you, Lord. Hallelujah. சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன், என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன், என்னை மன்னிக்க வந்த உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. கடைசி ஒரு முறை. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க